அவர்களுக்கு மணிகண்டன் சார்பாக துண்டு. எனக்கு பொன்னாடு போத்தி கௌரவப்படுத்திய அன்பு அன்னார் குடும்பத்தார்களுக்கும் அண்ணன் அவர்களுக்கும் எங்களது கலைக்கும் சார்பாகவும் இசைக்கலைஞர் சார்பாக அண்ணாவர்களுக்கு நன்றி நன்றி. நல்லா இருக்கீங்களா? எல்லாம் பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப அமைதியா இருக்கீல. நேத்து நிகழ்ச்சியா? அத்தாச்சி தான்டா. இனிமே அத்தி என்ன பண்ண போறோம்? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. மண்டை கோடிச்சு மண்டையா எங்கே மண்டையை கொண்டு கொடுத்த? ஆமா, இங்கே அமைந்து கொண்டிருக்கும் தர்மாபுரம் கிராமத்தார்களுக்கு எங்கள் சார்பாகவும் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் நாடக அமைப்பாளருமான அன்பு தம்பி ஆர்வீர் தம்பி யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் தங்கப்பாண்டி கண்டிலான் அவர்களுக்கு என் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு வந்தமா சிறப்பா தொழில செஞ்சமா சம்பளத்தை வாங்கணுமா போட மாட்டேங்கணும். ஆனா முறையை கரெக்டா சொல்றீங்க. என்னன்னு மாப்பிள்ளை வேணும் தங்கப்பாண்டி. சரி, நீ அண்ணன் எங்க தம்பிங்கிற ரைட்டு தான். அதுக்கு ஓ நீங்க புருஷனா வந்து புங்கு பொழந்துருவேன். உன் தலையெழுத்து நீ ஜாகிற வரை இந்த 6 மணியை போட்டியா 6 மணி வரை எங்கிட்ட உன்னை போட்டுட்டு ஓ இழுச்சுக்கிட்டு தான் ஜாகணும். 6 மணிக்கு மேல வந்திருக்கேன் பாரு சோளங்குரியன் தொங்குராஜு. ஏய் தங்கராஜ் நீ லூசு. ஏன் என்னைய மட்டும் அக்குமாருக்கு லூசு முண்டணும்? நான் வாயில நான் ஜெவால பழத்தை வச்சிருக்கேன். நீ பெருமையா தான் சொன்னேன். நல்ல முண்டன்னு சொல்லிட்டு இல்ல. அவன் என்ன சொன்னாலும் நீ பின் தப்பி ஓ பின்னணி பாடகர்ல நீங்க விடுவீங்க. அதனால அதே போல ஆடியோ சமைத்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளத்துக்கு இதுல யாருப்பா ஆபரேட்டர்? அபர்ணா. எல்லாருமே 5 பேருமா? யாரியா? என்னடா சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்குற? அட கடவுளே காசினாத. ஒரே டி-ஷர்ட் போட்டுருக்காங்க அத்தனை பேர் தான் ஓனர். நல்ல அக்காவுக்கு எப்ப ஏத்த சொல்றோமோ அப்ப ஏத்திரணும். ஏத்துனா நீ நல்லா ஆபரேட் பண்ணியனா உனக்கு 2 கிளுகிள் போ உனக்கு தான். வேணா நண்பா கிளுகிள் பிள்ளை சட்டமே வராது. கிளுகிள் போய் பார்த்து ஏமாந்துறாத பூரா நெளிஞ்சு போயிருக்கு. உதிர்ந்துருச்சு. நெளிவு எடுத்ததே இவர்தானே. மூடிக்கிட்டு உட்கார் முண்டை முதல்ல. அதனால நான் காலை கட்டாதீங்க. இப்போ நல்ல நாள் பெரிய நாள் சமண கோழி பாருங்க. நல்லா அப்படி உட்கார கூடாது. சமண கோழி உட்காரியா? அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு போறாரு. வேலைக்காரன் ஜாமியா வெளியே தெரிஞ்சானே உள்ள தெரிஞ்சானே? அவங்க ஜாமா தெரியுதா இல்லையா? உன் ஜாமான பத்திரமா பாத்துக்க. ஆமா அதனால ஏத்துப்பா எனக்கு. என்ன போது பார்த்த புள்ள உனக்கு அடையாளம் தெரியவில்லை. அப்போது பார்த்த புள்ள அடையாளம் தெரியவில்லை. என்ன போது பார்த்த புள்ள உனக்கு அடையாளம் தெரியவில்லை. என்னவோ பண்ணுற என்னையே கொள்ளுற போத தெளியவில்லை. அது என்னான்னு விளங்கவில்லை. போத தெளியவில்லை. அது என்னான்னு விளங்கவில்லை. அப்போது பார்த்த புள்ள அடையாளம் தெரியவில்லை. கத்தரிக்கா காமனிண்ட கத்தரிக்கா 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 மாமனிண்ட கத்தரிக்கா 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 காமனிண்ட கத்தரிக்கா நாராயண தோட்டத்தில நட்டு வச்ச கத்தரிக்கா நாராயண தோட்டத்தில நட்டு வச்ச கத்தரிக்கா நாராயண தோட்டத்தில நட்டு வச்ச கத்தரிக்கா 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 காமனிண்ட கத்தரிக்கா அண்ணாத்தை யாதுரார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ அண்ணாத்தை யாதுரார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ அண்ணாத்தை யாதுரார் ஒத்திக்கோ
வீட்டுக்காரங்களுக்கு, 4ஆம் தட்டை தாளக்காருக்கு. போடு உங்களுக்கு போட்டுருவோமா? போடு எனக்கு தானே. வந்து வேலையை முடிச்சுட்டு போ. எந்த வேலைய? போடுதேன். ஏன் நான் சித்தாள் வேலையை பக்கம் வந்திருக்கேன். நீ அனுப்புவடா. என்ன பெத்த ராசா. எங்கடா? சரி, நாடகத்துக்கு. ஆமா, நான் எப்படி பாடுறனோ அதே மாதிரி தர்மாபுரம் கிராமத்து முன்னிலையில் நீங்க பாடணும். நீ வாயத்துற, நான் விடுறேன். வாங்கி 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 விடுறேன்னு. வாங்க, துண்டு போடுங்க. டப்புன்னு போட்டுட்டு போங்க அந்த பிள்ளைக்கு. காப்பு கட்டி இருக்காரு. ராஜேஷ் கண்ணன் தானா சேர்ந்த கூட்டம். ஆமா, நாங்களாம் சேர்க்கிற கூட்டம் எங்களுக்கு தானா சேர்ற கூட்டம். ஆமா, ஐயனார் கார்ஸ் அவர்கள் என்னை பாராட்டி எனக்கு 100 ரூபாய் 80 ரூபா அன்பு உள்ளத்துக்கு எங்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. புதுக்கோட்டையை சேர்ந்த ராதா செல்வி டான்ஸ் ஆகினாங்க அவர்களுக்கு ராதா தேவி அவர்களுக்கு பொன்னாடை வைத்து கௌரவப்படுத்துகிறது. என்ன சூப்பர். என்ன வயசாகுது? 70 வயசாகிடுச்சு. பொம்பளையை பார்த்து சூப்பருங்கிற. உன் பொண்டாட்டியை வர நிற்க மாட்டேங்கிற. கிழட்டு தாயலி மகனே, உன் மண்டை உடஞ்சு போயிரு. ஞாபகத்தில் வச்சுக்க. ஆமா, பொண்டாட்டியை வச்சுவிட்டாலும் இழுத்துருவேன். சோளம் விதைக்கையில பார்த்தால என்னைய கட்டுறது ஒன்று தான், ஒரு யானையை கட்டி தீனி போடுறது ஒன்று தான். நீ எனக்கு பொன்னாடை அணித்த தர்மாபுரம் கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா, புக்குனாலே திறந்து தாண்டா பார்க்கணும். அதை மூடி மூடி வச்சிருந்தோம்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதை திறந்து பார்த்தோம்னா என்ன விளாவரி இருக்குன்னு விளக்கமா கத்துக்கலாம். திறந்து பாக்குறியா? நீ புத்தகம் நீ என்ன புத்தகம்க்கா? நான் என்ன புத்தகம்? நிறைய புத்தகம் இருக்கு. நீ நான் என்னைக்குமே தமிழ் புத்தகம் தான். அப்படி சொல்லு. நீங்க என்ன புத்தகம்? நீங்க ஏ புத்தகமா? ஓடிக்கிட்டு உட்கார்றா முண்டை முதல்ல. ஆல் ரவுண்டு ஓல் ரவுண்டு. ஏக்கா, உங்களை கோவமா வைக்கிற சின்ன வயசுல நான் எப்படி கொஞ்சின முத்தம்? கொஞ்சுனே சின்ன பிள்ளையா இருந்தா குஞ்சு சின்னோண்டா இருந்துச்சு, தூக்கி கொஞ்சுனே. இப்போ முதல்ல சைஸ்ல வளர்ந்துருக்கிற 3 முகத்துல தொங்க விட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு கிடக்குற. சின்ன வயசுல உன்னை நான் தூக்கி கொஞ்சி முகர உடையிறது கடால. நீ சின்ன வயசுல கோணீஸ் வாங்கி கொடுப்பேன். கோணீஸ் என்ன கொடுக்கல, சம்பவங்களை ஜம்முராஜா கொடுத்துப்பேன். சப்பிக்கிட்டே தெரிஞ்சிருப்பாப்ல. அதனால எக்கோ ஏத்து தம்பி. நான் என்ன பண்ணாலும் நீங்க பாடணும். நீங்க பாடி ஜெயிச்சிட்டீங்கன்னா உனக்கு எனக்கு இந்த மேடையில நீ புருஷன் அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்கணும். அப்ப புருஷன்டா அதுக்கு அதுக்கு நான் வரவே முடியாது. நீ இப்படி நாக்கப்படி சொல்லட்டி விட்டு ஆட்டிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியத. சரியா? உனக்கு எச்சோழியும் கிடையாது, எனக்கு எச்சோழியும். நம்ம 2 பேரும் லிங்கம் வாங்க போறோம். முதல்ல நான் தோத்துட்டேன்னா இந்த ஊர் தலையாரிக்கிட்டே பிரசிடென்ட் சொல்லி 100 நாள் அட்டை போடலாம்னு இருக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிடிங்க பாப்பா. கடலை குலவரத்திலே கடலை குலவரத்திலே கடலை குலவரத்திலே கடலை குலவரத்திலே கடலை குலவரத்திலே அந்த காடப்புறா 2 நிக்க 2 நிக்க 2 நிக்க காடப்புறா 2 நிக்க 2 நிக்க அந்த காடப்புறா தர்மாபுரம் சீகச்சிங்க பக்கத்துல இருக்காப்பு ஆங்கிறதோட முடிச்சுக்கோ. அப்படின்னு நிறுத்தன வச்சுக்க. ஏற்கனவே உனக்கு 2 கொட்டை தான் இருக்குன்னு சமூகராஜா சொல்லியிருக்காப்ல. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. கொட்டை வீங்கி போய் ஆபரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். மூலந்தள்ளி பையில மருந்து வெட்டி போடு. நான் போடுறேன். ஒருத்தி உனக்கு மருந்து போட்டு தான் சாந்த சட்டியை தேந்திக்கிட்டு திரியிறா. எக்கோ ஐயா கொஞ்சம் ஏற்றா. என்னடா அப்படி குடுக்கணும்னு பாத்துக்கிட்டு கிடக்குற? ஓ கடவுளே, அக்கா அழக பாக்குறியாடா? 30 கிலோ ஓசி கொண்டைய வச்சு நான் சிக்கு சிக்கு ட்ரெஸ்ஸை போட்டு இந்த ஊர் ஆம்பளைட்ட காலத்துக்கு வச்சு நான் சீட்டு காய்ச்சி கட்டி தவணை காய்ச்சி மசத்தை புடுங்க. நீ உன் பொண்டாட்டியை வன்னிக்கிற எடுத்து விட்டு அடுத்த பொம்பளையே சூப்பருங்கிற அவனை வெதறிவிங்க செத்து போயிடுவேன். ஞாபகத்தில் வச்சுக்க. போட்ட புள்ள போட்ட புள்ள கண்ணகுழி வெள்ளந்ததலாமா காவியம்மா வந்திருக்கலாமா போட்ட புள்ள கண்ணகுழி வெள்ளந்ததலாமா நான் காரியமா வந்திருக்கலாமா நாங்க காரியமா போயிருக்க நில்லம்மா. என்னப்பா இப்படி காமிக்கிறீன்னா? ஆமா, நான் பெரிய அப்படியே அழகி முந்தாச்சு
உன்னை விட்டு இப்படி காலையில ஆட்ட போறேன். நீ கவலைப்படாதக்கா, நீ ஒல்லியா இருக்கேன் தானே வருத்தப்படுற. உன்னை ஜிம்முக்கு அனுப்பி அடுத்த வருஷம் ஜிம்முக்கு அனுப்பிச்சோம்னா பல பேர் பிடிப்பாங்க. மூடிக்கிட்டு உன் குஞ்சாமிக்கிட்டு உட்காந்து வாசிடா. உன் கொட்டையே சரல, நீ உத்தராஜ கொட்ட மாட்டேங்கிறாடா. கட்டப்பட கொட்டாப்புல கட்டப்படி போங்க. கண்ணகுழி விழுந்த கண்ணமோ நீ என்னடா வாத்த ஒண்ணுமே தெரியல இருக்கா இருக்கு. அங்கே கிடி முழங்குது கருப்பசாமி தந்த கள்ள சொல்லுது. அடி அங்கே முழங்குது கருப்பசாமி தந்த கள்ள சமிடுது. அங்கே கிடி முழங்குது கருப்பசாமி தந்த கள்ள சொல்லுது. மாமா கொண்ட மேல கொண்ட போட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு கொண்ட மேல கொண்ட போட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு கொண்ட மேல கொண்ட போட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு கொண்ட போட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு மாமா இங்க அங்கே 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 காட்டு ரோசா மாமா வாடி புள்ள காட்டு ரோசா காட்டு ரோசா புள்ளே ஆடி புள்ளே காட்டு ரோசா. என்னடா ஏண்டா என்ன இது காசு நான் வாயை பொளந்துருவியா? ஆமாடா பணம் கூட பணம்னா வாயை புழக்க தான் செய்யும். போனமா நீ காசு இல்லாதவன் உலகத்துல செத்ததுக்கு சமமா ஞாபகத்துல வச்சுக்க. ஒத்த ரூபா இருந்தா தான் பணத்தை கூட குழியில தோண்டி புதைக்கிறாங்க. அதை புதைச்சிட்டு கூட மொட்டை குடியோட போட்டு வச்சா அந்த ஒரு ரூபாயை நோண்டி எடுத்துட்டு வந்துடுறாங்க. உலகத்துல காசு தானே முக்கியம். கையா தட்டுங்க அப்ப வாட்சியில வாக்காந்துக்கிட்டு கிடக்காம. நீ என்னம்மா சொல்ற? நீ சூப்பர். நீ நாடகம் பாக்குறீல்ல, காசு வச்சிருக்கியா? அன்பளிப்பு 500 ரூபாய் கொடு முண்டை. ராதா செல்வி எங்கவா? என்னை பார்த்தா ராதா செல்வி ஓதா செல்வி மாதிரியா தெரியுது? இழுச்சவா புண்ணாக்கு பவுடர் போட்டுக்கிட்டு வெளியில வருவேன். அப்பா பார்க்க வேண்டிய தானே. ஓதா செல்வி எங்க ஓதா செல்வி எங்காண்டுக்கிட்டு என்ன கற்பழிக்க போற? மூதேவி மூதேவி. ஆமா, எஸ்பி சட்ட அலுவலகம் எஸ் பிரசாந்த் அண்ணன் பிரதர்ஸ், குராயூர் சரவணன், அலங்காநல்லூர் ராஜேஷ் அவர்கள் அனைவரும் என்னை பாராட்டி எனக்கு 200 ரூபாய் அனுபவித்துள்ள அன்பு இதயங்களுக்கு எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கை முண்டாடிக்கே கடன் சொல்றவனா இருப்ப போல. சந்திக்கக்கூடிய சந்திக்கணும். சகலகலா வல்லவென்று போட்டக்கூடிய தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் தனக்கன் இடத்தை வெற்றி கொடி நாட்டிக் கொண்டிருக்கும் சோளங்குரி என் தொங்குராஜ். சகலையா? ஆமா. ஏ இவனே எனக்கு சகலதே. என்னடா? ஆமா. பாத்திட்டீங்களா? உறவு முறையெல்லாம் 2 அடி அடிக்க. ஆமா, பேச்சின் பெருச்சாளி. அவர் சொன்னார் பாருங்க, அக்மாருக்கு லூசு முண்டான்னு. ஒரு பெண்ணு நல்லா இருக்கும் நல்லா இல்ல, ஆள அழகா இருக்க இல்ல. அழகு இல்லைன்னா என்னடா? உனக்கு சொலகு இருக்குல்ல, அதை பார்த்துக்கிட்டு கிளம்ப வேண்டியதானே. அக்மாருக்கு லூசு முண்டங்கிற நான் அந்த பேச்சுல தோத்து போயிட்டனா. என் அன்பு கணவர், என் அன்பு மணவாளன் செய்யாமங்கல ராமதாஸ் அவர்கள் தர்மபுரம் மேடையில அமலக்கட்டையோட 40 ரவுண்ட் அடிப்பார்னு வேண்டிக்கிறேன். நீனும் துணைக்கு வா, நம்ம 2 பேரும் போவோம். நீ சுத்தினா பிரச்சனை இல்லை, நான் சுத்தினாக்கா அப்படித்தான் பொன்னம்பள மாதிரி குதறி எடுத்துருவாங்க என்னைய. எந்திர ஆளை பத்தியா புடந்துக்கிட்டு படுத்து கிடக்குற. அதுக்கா நாடகம் வச்சிருக்காங்க. ஒரே அட்டி கண்ணை வீங்கி போயிடும் வச்சுக்க. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி பொருத்தி மயிலாட வந்தானா. சித்தாடே கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி பொருத்தி மயிலாட வந்தானா. பின்னால வச்சிருக்கிறியா? கொஞ்சம் வால்யூம் ஏத்துங்க தம்பி. இந்த மைக்க போட்டு ராசா. வாவ், நைஸ் உமன். வணக்கம் சார்.
ஆள் நல்லா இருக்கேன் மேடம். ஆமாங்க சார். டே சின்ன பிள்ளை மாதிரியே தக்க 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 தக்கன்னு மின்ற. ஊரு காசுல மேக்கப் பண்ணா ஆளு பிகரா தான்டா இருப்பான். கண்ணை முன்னால வச்சு பாரு, பின்னால வச்சுக்கிட்டே பாத்துக்கிட்டு வராம. உன்னையெல்லாம் மேக்கப் அடிச்சா ஊருக்காரங்க புளிச்சு புளிச்சுன்னு இதுல உன்னைய மேக்கப் அடிச்சுட்டு ஊருக்காரங்க புளிச்சு புளிச்சுன்னு இதுல துப்புவாங்க. நீ மேக்கப்பே இல்லைன்னா உன் குஞ்சுல பார்த்து நான் புளிச்சு புளிச்சுன்னு துப்புவேன். ரவிடி முடியா இருப்பா வழியாடா. ஆமா. பொம்பளை கொஞ்சம் ஆள் டீசெண்டா பேசினாலும் நல்லா இருக்கும். என்ன கூந்தலுக்கு பேசுற ஆம்பளை, நீ முதல்ல டீசெண்டா பேசுறியா? வந்ததுமே என் சிங்கத்தை போட்டு எந்த சிங்க ஏய் இரு வந்ததுமே ஏதோ என் சிங்கத்தை போட்டு கலாய்ச்சியா யார? அது அந்த சிங்கம். உனக்காண்டி நான் போராடுவேன். என்னத்த போராளி கிழிச்ச? நீனு நானும் முண்டமான்னு கூட நீதியை நிலநாட்டுவோம். முண்டமா யார நிக்க சொல்ற? நீ நின்னாலும் ஆளு வலுவலுன்னு இருப்ப. சரி. அது நின்னா வக்க மக்க கொரினா குரங்கு மாதிரி இருக்கும்டா. சொல்லு. பாத்துட்டு போவோம். கண்ணுக்கெல்லாம் அதை கொடுத்து வச்சிருக்கணும். குரங்குல இருந்து பிறந்தவர் தான் மனிதர் என்று ஆண் சொல்லிருக்காங்க. வர்க்கத்தை இழிவுபடுத்தாத ராதாச்செல்வி. பொம்பளை வர்க்கத்தை நீ ரொம்ப ஆணவமா பேசாதடா. அப்புறம் வேற மாதிரி இறங்கி அப்புறம் இப்படி எச்சிக்காலம் முண்டை இருக்கிறதுக்கு இவன் வேசத்தானே செய்வா. என்னை பாராட்டி என் அன்பு மாமா அவர்கள் எனக்கு 100 ரூபாய் என்பதில்லை. என் சிங்க போசிங்க போப்ப முதல்ல குண்டியும் மண்டையும் உன் வர்க்கம் இதுல இருந்து தெரிஞ்சு போச்சா? என்னைக்குமே பொம்பளை பக்கத்து தான்டா பவர் அதிகம். அது ஒண்ணு நான் ஒத்துக்குருவேமா. அண்டமா முனிவர் கூட அடங்கினது இந்த தொண்டனா குலத்தை. இந்த ஆளு மட்டும் தப்பிக்க போறா மனுஷன். எதுக்கு 100 ரூபாய் பீடி வாங்க வச்சிருப்பா மனுஷன் புடிச்சிட்டு. நீ பின்னால வாப்பா, உனக்கு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு ஓடி ஆண்ட மனச கெடுக்கறியே. பொம்பளை மனச கவர்ச்சி கண்ணியா காட்டு பண்ணி. நான் கவர்ச்சி என்னது சொல்றா? என்னடி ஏய் ஓடி வாடா வெங்காயம். இந்த மைக்கு சார்பா இருக்குனே. வந்து ஏத்துப்பா முதல்ல. போட அழகா இருக்கறவள ஆணவத்துல நான் என்னைக்கு ஆடல. நீ ஓவரா பேசாத. நீ ஓவரா பேச வைக்காத. பெண்ணுக்கு முத தன்னடக்கத்தை காட்டி உள்ள இருக்கிற நாவடக்க முக்கியம். ஆம்பளைக்கு முதல்ல நாவடக்க கடத்து, முதல்ல கடமை கண்ணியம் கட்டுப்பாடு முக்கியம். நாங்க கட்டுப்பாடு இருக்கா, நீங்க கொஞ்சம் பிகேவ் பண்ணி பேசுங்க மேடம். கட்டுப்பாடோட இருந்தீனா நீ தட்டுப்பாடோட சோளங்குன்னி போவலாம். இல்லன்னா அப்புறம் ஆலய மணியே ஓச்சையை நான் கேட்டேன். மணியே இல்லாம கிளம்ப வேண்டியதா? நான் மணியே இல்லாம பக்கத்து ஊர் தான் உருட்டிக்கிட்டே போட ஊர் போய் சேர்ந்துருவேன். சரி. நீ ஓவரா பேசுறதுக்கு புதுக்கோட்டையில இருந்து அப்புறம் பொளந்துக்கிட்டு தான் தெரியுவேன். புதுக்கோட்டையில இருந்து நான் வந்திருக்கேன். நீ சோளங்குன்ல இருந்து என்னையும் பாருங்க, என்ன விட்டு கோண குஞ்சையும் பாருங்கன்னு வந்துட்டே சொல்றா. நீ தான் வந்துட்ட புதுக்கோட்டையில இருந்து. ஆமா. புதுக்கோட்டையும் பாருங்க. ஏன் பாரு பாரு போடா. புதுக்கோட்டைனா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? பழைய கொட்டையை பூரா புதுப்பிக்கிறனால தான்டா உனக்கு புதுக்கோட்டைன்னு வச்சிருக்காங்க. எனக்கு ஒரு முடை கொட்டை வச்சிருப்பியா? 2.5 மூட்டை அம்புட்டு சொறி பிடிச்ச கொட்டை. பேசி உனக்கு வெக்கமா இல்லையா? பொம்பளை அப்படி அன்டீசென்ட்டா பிகேவ் பண்ற? அறிவு இருக்கா? சட்டி இட்லி சட்டில அவிச்சு தின்னுட்டு வந்துட்டியா? நீ அறிவு வச்சுக்கிற சூப்பி சுருச்சு போட்டு வந்துட்டியா? சூப்புறது யாரா? உன் வேலையா ஏன் வேலையா? யாரு நீ? வாய் நல்லா இருக்கம்மா. சூப்பி பேசி ராத்திரி குத்து ராதாச்செல்வி. ஆமாடா பகல். பொம்பளை ஏய் அடங்கடா. ஏய்த்து பேசாதடா வெங்காயம். பொம்பளை ஏத்து பார்த்தா உலக தர்த்திரிய முடியும். அட்ட தரத்துரி ஆம்பளை பேசினா ஒரே அட்டி கிளம்புடா. ஒரு பொம்பளை அப்படி பேசினா கல்யாணம் பண்ண 3 நாளே புருஷன்காரன் இதுல மிதிச்சு வரட்டி விட்டுருக்கான். புருஷன் பொளந்து தள்ளுறாரு. அப்படியே புருஷன் இதுல மிதிக்கிறாரு. என்னத்தை இதுல மிதிச்சு ஆட்டுறாரு. முதல்ல புருஷனை வச்சு கட்டி காவந்து பண்றதே பொம்பளை. நாங்க யாரு சொன்னா? நான் தான் சொல்றேன். பொண்ண போல அடங்காப்படியாரெல்லாம் வச்சு ஓட்டுறது ஆம்பளை தான். அடங்காப்படாரு எப்ப அடங்காம தெரியுறேன்னு சொல்லு. எப்ப பிறந்த வீட்ல இருக்கும்போது நாங்க அடங்காம இருக்கமா? ஒரு புகுந்த வீட்ல வந்து எங்களை அடங்காப்படாரு ஆக்கள அடங்காப்படாரனே. யாரு? நாங்களாடி. ஏய் நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு போனவன எங்க தாய் தாப்பே சரி மம்மாயே என்கிட்ட போயிட்டு வரணும் சந்தோஷமா வீட்டுல எங்களுக்குன்னு சோறு எடுத்து வச்சுட்டு தூங்கிடுவாங்கடி. நாங்க சோத்த போட்டு திம்போம். ஆனா என்னைக்கு உங்க கழுத்துல மஞ்சள் கொத்த கட்டணுமோ 5:30க்கெல்லாம் பால் அடிச்சு எக்க நக்கறா யார போட்டு யார கிடக்கா நொய்யு நொய்னு பேசி அவனை லூஸ் ஆக்குறது நீங்க வெக்கமில்ல. சும்முடா போட போட முதல்ல ஆளை பத்தியே. நீ சொன்னிய மஞ்ச கயிறு. திஸ் இஸ் ஏ மஞ்ச கயிறு. இந்த மஞ்ச கயிறு எதுக்கு நக்கறதுக்கா போடுற? ஒத்த முடிச்சோட உன் ஜோலியை முடிக்க வேண்டியதானே. மூணு முடிச்சு போடுறதுக்கு 30 லட்சம் ரூபாய் செலவு. அந்த 30 லட்சத்தோட விடுறதில்ல. ஒரு பவுன் நகை 1.5 லட்சம் ரூபாய்க்கு வந்துருச்சு. இவங்க பண்ணி கிழிக்கிற கிழிப்புக்கு 50 பவுன் நகை. அரைமுடி வேற தொங்கிக்கிட்டு என் இதுல வரணும். முதல்ல ஏறிக்கிட்டு யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை காளான் படை அம்புட்டு படையில ஏறிக்கிட்டு வந்து பார்த்து நூலாம்பட புடிச்சு போயிடும். அம்புட்டு நாங்க கூட்டிட்டு வருவோமா? இவர் ஒரே ஒரு சாம கிங்குனி மணி ஆட்டி கிளு கிளு கிளிப்பை ஆட்டி அப்படின்னு வந்து ஆட்டி விட்டு சோளம் கொண்டு தொங்குறாச்சு. ஓச்சில ஒரே நக்கா நக்கி விட்டு போயிடுறாரு. நானா ஓசியா பண்றாங்கம்மா. பொம்பளை நாங்க கத்துறோம். பொம்பளை நாங்க கத்துறோம். நான் மணி ஆட்றவன மணி மட்டும் ஆர்டர் வச்சுக்க. உனக்கு வேலை இல்ல எனக்கு வேலை இல்ல. நாக்கு இருந்த மணியை வச்சு என்னைக்கு நாங்க யூஸ் பண்றதே கிடையாது. மேடம் நாக்கு போட்டா தான் மணி கிணிங்கின்னு ஆடும். அப்ப முதல் இடத்துல இருக்கிறது ராமதாஸ் தான்டா. எதுக்கு? நாக்கு விளங்காத முண்டை. அந்த புருஷன் வேண்டி போற கலவாடி முண்டை.
வெக்கமானோம் சூடு சொன்ன இத வேற நான் என்ன கூந்தலுக்கு இருக்கணும் யார வேணாலும் சந்திச்சா ரொம்ப கட்டுப்பாடோட பேசுவேன். நான் கேக்குறேன் ஆனா உன்னைய பாப்பா என்னடா என்னைய பத்தி ஊருக்கே தெரியும், ஊர் உலகத்துக்கே தெரியும். நம்ம ரெண்டு பேரும் உதுத்த முண்டைன்னு தெரிஞ்சு ஒரு ஆளு கேமரா தூக்கி வீடியோ எடுக்க வந்திருக்கவர், அவரை என்னத்த சொல்றது? யாரு போட மாட்டான் என் தம்பி. பேசுறா ராதா செல்வி ஆடு ஓதா புடுக்கறத கோழி மாதிரி ஓதா செல்வி ஓதா செல்வி ஓதா செல்வி அதான் ஓதா செல்வின்னு தெரியுது. அப்புறம் பேசு வெங்காயம் நீனே புடிச்சு அடுத்த மாதிரி பேசுற. என்ன கூந்தலுக்குடா நான் அப்புறம் என்ன பேசுற? என்னடா கொஞ்சம் என்ன என்ன யாரு என்னடா உன்னை எவனோ தப்பா என்னடா என்ன என்னடா மொய்யால என்னடா என்னடா ராமதாஸ் பேசுடா முதல்ல. ராமதாஸ் எவனோ அப்பாச்சி வண்டிக்கு டிவிஎஸ் 50 ஹெல்மெட்டை மாட்டி விட்டுருக்கான். சொல்லு உதுத்த முண்டியா போயிட்ட. என்ன கூந்தலுக்குடா? கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நாவடக்கம் தன்னடக்கம் உறைந்த பெண்மணி நான் தான்டா. நான் தான் உலக லோக்கல் முண்டன்னு ஊருக்கே தெரியும். நான் கேக்குறேன், ஒரு சொல்லுங்க. பெண்ணுன்னா நாணம் இருக்கணும், ஆமா. வெக்கப்படணும். ஆமா. அது உன்கிட்ட எதுவுமே இல்லையடி. எதுக்குடா வெக்கப்படணும்? ஒரு ஆம்பளை தொடுறப்ப தொடு உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? ஒரு அந்த நாள் கூச்சம் அப்படியே ஒரு நாள் தொட்டியன்னா தொடாதீங்க அப்படின்னா வெக்கப்படுவே. மாசம் 30 நாள் முள்ளம்பட்டி மாதிரி சுரண்டிக்கிட்டே கிடக்குறேன். என்ன கூந்தலுக்கு நான் வெக்கப்படணும்? மேடம் வெக்கப்படணும் வெக்க இன்னைக்கு நான் தான் சுரண்டுவேன், நாளைக்கு கழுவுன சேர்ல வச்சு அங்கேயும் நான் தான் சுரண்டுவேன். அதான் சொல்லிட்டேன் 30 நாள் நீ தான் சுரண்டிக்கிட்டு கிடக்குறிய. அப்புறம் என்ன சொல்லு? அப்புறம் 2 நாள் கழிச்சு காரியாவட்டி முத்தாலம்மா கோயில் அங்கேயும் நான் தான் சுரண்டுறா முதல்ல. சொல்லு என்னடி இருக்கு? அடங்கி பேசுறவன் முதல்ல பொண்டாட்டிக்கு பயந்து நடக்கிறான். ஒரு பொண்டாட்டிய கட்டி வாழ்ற ஒரு ஆம்பளை தாண்டி நோப்ப. மனைவி சொல்ல மந்திரம் புருஷன் சொல்ல புண்ணியம் எடுக்காடி ஓத்தா மகளா கிழிச்சு அப்படியே ஒரே காரியாப்பட்டி கொக்கு ராமதாஸ் என்னைய புடிச்சுக்கிட்டு நக்கு நாகலாம். ஆனா வார்த்தை நல்ல நான் தப்பிச்சிட்டேன். இங்க வந்தேன்னு வச்சுக்க பொழந்து டேய். ஏய் போடி தர்மாபுரம் கம்மாக்குள்ள நின்னுச்சான் பண்ணி. ஆமாடா குளத்துல கிடக்குது கழுத்தி. நீ என்ன சொல்லுவேன்னு தெரியும், வாயை மூடு. சித்தின்னு பாக்குறேன் கோத்தாமல. உன்னையும் நான் பெத்த மவனே ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம அந்த வயித்துல அப்படியே புழுக்குன்னு பெத்தெடுத்த என் மயனே அப்படின்னு உன்னை நானும் ரொம்ப மானங்கடத்தனமா பேசாம நீ சித்தி முறை நான் உனக்கு மய முறை அப்படியே வச்சுக்க. ஆனா ரெண்டு இந்த ஸ்கிரீனுக்கு உள்ளதான். வெளியே வந்துட்டோம்னா நீ டான்ஸ் நான் பப்புனு. நான் அதுக்காண்டி உன்னை விட்டு போகணும்? நான் விட்டு போக முடியுமா? அதுக்காண்டி பாப்பா தொழில்னு வந்துட்டா என் திறமை பெருசா உன் திறமை பெருசா? பாப்பா உன் காய நீ காட்டி என் பவரை நான் காட்டுறேன்டா. பாப்பமா பாப்பா பவர் காட்டா பவர் பண்ணுவ. ரோட்ல நிக்குது வேம்பு. நீ ஜெயராச புடிச்சுக்கிட்டு நான் கேக்குறேன், ஊரே வெள்ளத்துல போச்சா ராமதாஸ். சரி ராமசாமா ஊரே வெள்ளத்துல போச்சான். இந்த சக்கரத்தை மட்டும் உட்கார்ந்து உலவத்துக்கு காத்துக்கிட்டே தெரியும் முதல்ல. தூக்கிட்டே தெரியல என்ன குளத்துல கிடக்குது கெண்ட வாயில லூசு முண்டை வாயை மூடு. இருக்கிற பொம்பளை ஆளுங்க விளக்கமா தூக்கிட்டு அடிக்க போதுங்க. ஏன் நான் கேக்குறேன், நீ ஒரு பெண்ணு இந்த உட்காந்து நாடகம் பாக்குற என்ன பெத்த ஆத்தாக்கெல்லாம் எவ்வளவு பவ்யமா நாடகம் பாக்குறாங்க. நான் கேக்குறேன், நீ இப்படி பேச்சு புல்லா பேசுறது பெண்களுக்காண்டித்தேன். எங்க உனக்காண்டு ஒரு பெண்கள் சப்போர்ட் பண்ணுவாங்களா? நாடகம்ல நித்த நாடகம் உனக்காண்டி ஒரு பொம்பளால கை தட்டாது. யாரு? அவங்க மூத்திரத்தை வாங்கி 3 சட்டி முடக்கு முடக்கு. ஏது இந்த கை தட்டுறதுலாம் புருஷனுக்கு கஞ்சி ஊத்தாத பக்கிய போடி. புருஷனுக்கு கஞ்சி ஊத்தாத பக்கிய கை தட்டிருச்சு. உன் வர்க்க தர்மாபுரத்துல 2 பேர் உட்காந்துருக்காங்கல்ல, என் பொண்டாட்டிக்கு தெரியாம நான் வப்பாட்டி காரியாப்பட்டில வச்சு ஓட்டலன்னு கையை தூக்க சொல்றேன் முதல்ல பாப்பா. அம்பட்டு திருட்டு முண்டையா இருக்கு என்ன உனக்கு? ஏய் அதுக்காண்டி ஓட்டல நான் கேக்குறேன், ஆண்வர்க்கத்தை இழிவுபடுத்துறியா? என்ன ஏய் ராதா, பெம்பளை இனத்தை நீ இழிவுபடுத்தும் போது ஆம்பளை இனத்தை ஒரு இடத்துல நாங்க பேசிட்டு அப்படியே எவனோ மண்ணள்ளி ஓட போறியான்னு தெரியல இன்னைக்கு தொடத்துக்கிட்டு தெரிய போறேன். என்ன கூந்தலுக்கு ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. கஷ்டப்படுறதா? நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனால் ஒரு பெண்ணு தாய்மை ஆகிறது ஒரு இறைவனுக்கு கொடுத்த வரம் தெரியுமா? கண்டிப்பா. எல்லா பெண்களும் கர்ப்பமாகிறது கிடையாது. ஒரு சில பெண்களுக்கு கர்ப்பம் தரிக்காம இருக்குது. உலகத்திலேயே நம்ம எவ்வளவு காசு பணம் சம்பாதிச்சாலும் முதல் செல்வம் குழந்தை செல்வம் இருக்காது. பிள்ளை இல்லாத வீடு பேய் வாழும் சுடுகாடு. நம்ம வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரன் வந்தா கூட எவ்வளவு காசு வச்சிருக்கணும் கேட்க மாட்டியா, எத்தனை பிள்ளைங்க என்ன படிக்கணும் போது அந்த கருத்து கேட்பாங்க. அப்ப நான் கேட்கிறேன், பிள்ளைய பெக்கிறதோட நீங்களா இருக்கலாம். அதுக்கு திஸ் இஸ் ஹார்ட் வர்க் பண்றது யாரு? ஆண் மகன் நான். என்ன ஹார்ட் வர்க் பண்றீங்க சார் நீங்க? நீங்க 10 மாசம் சுமக்கிறதுக்கு நான் 2 மாசம் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்பு திங்கிறேன். முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து தொந்தி சரியா ஒரு குழந்தைய முழுசா அந்த பூமியில இறக்கி
கணவனே கண்கண்ட தெய்வம். நம்ம உயிரே போனாலும் நம்ம புருஷனுக்கு பேர் சொல்றதுக்கு ஒரு குழந்தை வேணுமனு என் தர்ம புண்ணியவதியை புள்ள பெற்று கொடுக்கறதுக்கு இவங்க சொல்றாங்க. நீங்க 8 மாசம் சுமக்கிறதுக்கு நாங்க 2 மாசம் பாதாம் பழுப்பு திங்கிறோம், பிஸ்தா பழுப்பு திங்கிறோம், முந்திரி பழுப்பு திங்கிறோம், அத்தனை பருப்பும் திங்கிறதுக்கு சோளம் குருணியை தொங்குறாச்சு. ஓம் பருப்பு கிளம்புறதுக்காண்டி அத்தனை பருப்பையும் திங்கிற. சும்மாவா பருப்பு தின்னு பண்ற? சொல்ற பருப்பு தின்னி பயல. ராம் உலக லோக்கல் மீடியா போயிட்டா. அதுதான் தெரியும். இனி திருத்த முடியாதவள. ஏய், ஆனா ஒரு விஷயம், நீ டெய்லி நாடத்துக்கு வரது காசு சம்பாதிக்கல. வேற என்ன? வீட்டுல உன் புருஷங்காரன் உன் இம்சதாம இங்க விரட்டி விட்டுரு. அந்த தான் உட்கார்ந்துருக்காரு என் கணவர். அவர்கிட்ட கேள்றேன். எத்தனாவது எத்தனாவதுனா அவர் எத்தனாவது புருஷன்? ஒரே கணவர் தான், கருவேப்பிலை கொத்து மாதிரி நிறைய நெசமா. ஆனா அந்த ஆளு எத்தனை பேருக்கு புருஷன் தெரியுமா? யாருக்குடா? அது உனக்கு தெரியும். வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காம ஒன்னே தவிர ஒழுக்கமா இருந்துக்க. என்னடா? நீ ஆள் நல்லா தான் இருக்க. ஆமாங்க. சிகரா இருக்க. ஆமா. சின்ன பிள்ளை இருக்க. ஆமா. முகமும் பார்க்க சின்னமா இருக்கு. ஆ. ஆனா ஒரு விஷயம், என்னப்பா? உன் முகத்துக்கு தக்கன உன் வாய் இல்ல. அப்படி சொல்லாதீங்க. இப்ப ஒரு பொருள் சின்னமா தான் இருக்கும். அந்த சின்னமா இருக்கிற பொருள் வாய் அகலமா இருந்தாத்தே ஒத்துக்குவாங்க. ஏன் கவுட்டுக்குள்ள கைய விடுற? போடாங்கிட்டு முதல்ல ஆளை பத்தியா ஆதாசிய பேச்சு பேச. ஒரு பழமொழி தெரியுமா? நண்டு திண்டு கொளுத்துட்டா செலவை விட்டு வெளியே வராதா. யானை இழைச்சுச்சுன்னா எலி ஏறிக்கிட்டு அடிக்குமா? சொல்றா. அந்த எலியா வேணா நீ இருக்கியா? பாப்பமா பாப்போம். தம்பி, என்ன உங்களை ரொம்ப பிடிக்கும். என்ன விஷயம்னா உங்களை ரொம்ப பெருமைப்படுத்தி பேசணும். என்ன மேடம்? ஐஸ் வைக்கிறேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நகைச்சுவை நாடக உலகத்திலேயே நகைச்சுவை நடிகர் சகலகலா வல்லவன் அப்படின்னு பேரும் புகழையும் சின்ன பிள்ளையிலேயே வாங்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா நான் வரக்கூடிய மேடையில இந்த கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுறது, இந்த பேட் வாய்ஸை யூஸ் பண்றது, இந்த அசிங்கமான வார்த்தைகளை உச்சரிக்கிறது, இதெல்லாம் எனக்கு துளியல கூட பிடிக்காது. ஏதாவது இங்க தெலுங்கு மாமா மாமா ஏதாவது பேசணும் மாமா. விளக்கம் மறந்து எடுத்து பேசுனது புள்ள இந்த திருட்டு முண்டத எல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? நான் சும்மா விட மாட்டேன். சொல்லு. நான் அதுக்காண்டி உன்னை எந்த லெவலுக்கு இறங்கி வருவேன் பாப்போம். என்ன போட்டின்னு வந்துட்டு வச்சுக்குவேன். பேச்சு மட்டும் இங்க செல்லுபடி ஆகாது. பேச்சுல இருந்து ஆட்டத்துல இருந்து எல்லாத்தையும் செல்லுபடி ஆக்கணும். என்னத்த போட்டு கஞ்சி காய்ச்சறேன். நானே 3 ஊசி பேத்துக்கிட்டு வந்துருக்கேன். 3 ஊசி போட்டுட்டு நோத்தா புருஷன் காசை வாங்க வந்திருக்கல ஆடு. எந்த காசுடா சொல்றா? தர்மாமா காசு நிலவளந்து வச்சிருக்கிறியா என்ன? இப்படிங்கிறிய எங்க கூப்பிடுற? அவர் நிலம் வச்சிருக்க நீ ஏன் கேக்குற? அந்த பாப்கார்ன் விக்கிறவர சும்மா இருக்காரன கூட்டி போறியா? ஏய் நிப்பாட்டுமா. ஆனா இப்படி எல்லாம் வாய் பேசுற பொம்பளை நீ ஒன்னையும் ஒரு ஆளு கட்டி மேய்க்கிறனா அவன் தான் நீங்க ஒக்காமக்க ஒண்ணா நம்பர் நல்லவன். என்ன நாக்கர் சொல்லறாரு பாரு. என்னன்னு அப்படிங்கிற என்ன? வேணாரா இந்த புருவத்தை அப்படி தூக்குறது, இந்த நாக்க சுழட்டி பாக்குறது, சாணி தள்ளிரும் உனக்கு. பாக்குறதோட வச்சுக்கணும் சரியா? 8 வருஷமா கூட கிடைக்கும்னு எந்த ஆளத்தையும் இட போடாத. ஓன் குண்ணி காலியாயிரும். 8 வருஷமா கூட இருக்கேன் நான். பீடி எல்லாம் குடிக்காத. தவறான எண்ணங்கள் அதை குடிக்காதன்னு தயவு செய்து அத ஆஃப் பண்ணி குடிக்காது. நான் சொல்ற ஒரு பொருளை சாப்பிடுங்க, நீங்க வாழ்க்கையில மோட்சம் அடையலாம். என்ன? ஸ்ட்ரைட்டா கஞ்சா வாட்டி. ஏய் லூசு முண்டை ஆள மேல அப்புறம் அதை அடிச்சு போட்டு சீமக்கர்ல போந்து பாப்பல. இப்பதான் பத்த வச்சப்பல பதறிக்கிட்டு ஆஃப் பண்ணிட்டாப்ல. ஐயா அப்பா. ஏய் சரி நான் கேக்குறேன். மாடு பிடி மாடுதே என்ன கெட்டு தரல நிக்க மாட்டுது அவ்வளவுதான். மாடு ஆப்ப சரியா அரைஞ்சு கெட்டு தரல போட்டா மாடு சரியா நிக்கும். மாடு புடி மாடு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற. நான் புடி கொடுத்தா தான் நீ புடிக்க முடியும். நான் புடியே குடிக்காம நீ இப்படி தும்முல பாத்துக்கிட்டே ஒத்த தும்மு மாட்டதான் பதில். நீ ரெட்ட தும்மத்துல ஆட்டாத ஆற்றா முதல்ல நீ ஓடி அக்கா மக்கா ஆளு என்ன? இது சிந்து மாடு தெரியுமா? என்ன ரெண்டு பொம்பளை பேசிட்டே இருக்க ஆடுங்கட்ட. ஏ முண்டை ஆம்பளடா மயிலாச்சன பொம்பளை பொம்பளை தெரியா? நான் விரிச்சு விட்டுருக்கேன். அவர் ரவுண்ட் ஓட்டு வச்சிருக்காரு. சொல்லுங்க மாமா. ஆனா ஒரு விஷயம், என்ன ஆள் நல்லா இருக்க. உன்னை லைன் பண்றதே என் வேலையே. நீ மட்டும் கை மாறிட மாட்டீங்க. ஏச்சே யார பத்தி என்ன கேள்வி கேக்குறாங்க? ஆமா எங்க வா வா வான்ற சங்கத்துல இருந்து பேக்க தூக்கிட்டு இடையில ஓடி போயிடுற. நாங்க கை மாறறோம், இவங்க எல்லாம் கை போட்டு கிடக்குறாங்க. சொல்ற களவாடி பேருடா. அப்படியா? உன்னை அப்போது பார்த்த புள்ளே இப்ப அடையாளம் தெரிய புள்ளே. அப்போது பார்த்த புள்ளே அடையாளம் தெரிய புள்ளே. என்னவோ பண்ணுவேன் உன்னையே பண்ணுவேன் ஒரு நான் பண்ணுவேன். என்ன நீ புரியவில்லை ஒரு வாட்டி தெரியவில்லை. அப்போது பார்த்த புள்ளே ஒரு நாள் வீட்டுக்கு வரவா புள்ளே.
சுத்தம் பிச்சுட்ட குறுக்கல் ஆயிட்டியா அதனால ஆஹா அது மாத்திரம் ஹலோ சிங்க முத மாதிரி இன்னர் கேளு சைடு இன்னர் அந்த பின்னு லூஸா இருக்குன்னு நினைக்கிறேன் அது அப்பதான் பிடிச்சி விட்டு வரும் ஹலோ 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 அப்போது பார்த்த புள்ளே அடையாளம் தெரிய புள்ளே என்ன மாமா சரியா பேசுறேன் மாமா கை தட்டு மாமா இப்பதான் தெரியுது நீ பொம்பளைக்கு ஏமாந்தாளுன்னு இன்னும் நீ திருந்தலையா ஐயோ நான் என்ன பண்ணதுக்கு இதுக்குதான் உள்ள வந்து ராதாச்சலி கேட்டு நானே கை இழுத்துட்டே ஓரமா அடிக்கிறதுக்கு நீ போயிடாத இழுத்துருவேன் அதனால குத்தடி குத்தடி செய்யலக்கா குனிஞ்சு குத்தடி 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 செய்யணக்கா குனிஞ்சு குத்தடி செய்யணக்கா விடமாட்டோம் ஜெயராஜ் தம்பி எக்ஸ்கியூஸ் மீ என்ன பண்றீங்க நீங்க என்னடி பண்ற ஜூம் பண்ணி எடுக்கறியா இத ஜூம் பண்ணி இதா தெரியுது உனக்கு அளவா நிப்ப இத ஜூம் பண்ணி கருவத்தூர்ல வச்சு பாரு புளு புளுன்னு இருக்கு அவன் கருவத்தூர்ல வச்சு சும்மா அது ஒரு கேஸ்லயா இத பார்த்துட்டேன்னா நீ 50 லட்சத்துக்கு வீடு கட்டலாம் இத பார்த்துட்டே ராமதாஸ் செய்யாமங்கள்ட்ட வீடு கட்டி இருக்காப்ல ஐயோ தகப்பாண்டி என்ன இதெல்லாம் எடுத்துறாத செருப்பு அடிப்பாத ஏற்கனவே பண்ணிட்டியாடா ஏடா நீ ஏற்கனவே ராமேஸ்வரத்துல பரதநாட்டியத்தை எடுத்த படகுல ஒரே படகுல 747 கமெண்ட் ராதா செல்விய ஒருத்தவங்க கமெண்ட் விட்டு கிழிச்சிருக்காங்க அடுத்தவங்களுக்காவட்டி நம்ம வாழக்கூடாது நம்மளுக்காவட்டி நம்ம வாழணும் 1000 பேர் நம்மள குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த குறையெல்லாம் நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கவே நம்ம வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் ஆமா ஏன்னா என்ன பேசினாலும் சரி நம்ம மனசுக்கு நம்ம கரெக்டா இருக்குமா உலகம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே மனச பார்த்து நல்லபடி கணவரே என் மனசுல உங்களை தவிர நான் வேற யாரையுமே நினைக்கல விளக்க மருந்து வச்சுவாங்க அருவாளடா ராதா மக்கள் வந்தா குறைய பார்க்க கூடாது ஆளு வந்தா உரைய பார்க்க கூடாது சொல்லுங்க மாமா அப்படியா பாப்போம் ஆனா ஒரு விஷயம் போட நான் அப்படியாடா ஆளு மண்டே பாரு என்ன ஏய் சும்மா இருக்கணும் தம்பி எனக்கு ஒரு சந்தேகம் நாங்களா அசந்தமே இப்படி கையால தொட்டுனே தொடாரன்ற அவன தொட்டன உணர்ச்சி இல்லையா ரெண்டும் உணர்ச்சிட்ட அவ ஏன் செட்டு தானடா ரெண்டு மொட்டு செட்டுடா ரெண்டு மொட்டு செட்டு சொல்லுங்க மாமா என்ன ஒரே ஒரு பிரச்சனை ஆண்டவே எங்க ரெண்டு பேரும் படைக்கிறப்ப தூங்கிட்டான் எனக்கு இருக்கிறது அவளுக்கும் அவருக்கு இருக்கிறது எனக்கு வச்சிருக்கேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ரெண்டு பேரும் அங்க பாம்பேல போய் ஆபரேஷன் பண்ணி வச்சுக்கோங்கறேன் வா சும்மா இப்படி தான் இருக்கீங்க அதுக்கு ஆனா நான் இருக்கிற பொம்பளை எப்பலாம் கொல்லத்துக்கு நான் ஆம்பளை பந்தன்னா ஒத்த பொம்பளை நடமாட விட்டு இருக்க மாட்டேன் நீ உலக திருட்டு முடியாச்சே மண்ட மேல கொண்டு ஓட்டு ரவுண்டு கொண்டு அதுல ஓட்டு மண்ட மேல கொண்டு ஓட்டு ரவுண்டு கொண்டு மேல ஓட்டு ஒட்டி மூவ்மெண்ட் பண்றோம் மண்ட மேல கொண்டு ஓட்டு ரவுண்டு கொண்டு மேல ஓட்டு கட் பண்ணு தம்பி அதை என்னடா பண்றப்ப
உட்காந்து எதிராட வர சிப்பாயிருச்சுமா ராதா. குத்தடி குத்தடி சைலக்கா. குத்தடி குத்தடி ஜெயனக்கா. என்னடா வேணும்? வேறு உதுத்தமுண்டே வேணும்டே மேலே ஏறுவாங்க. என்னடா வேணும்? மதனு வேற மாதிரி கிடருக்கு திருடாடா. ஐயோ நம்ம கிடா தாங்காதுப்பா. யாருக்குனே ஓந்தி மாதிரி அந்த அந்த மாமா வாங்க அந்த வயக்காட்டை உழுதுட்டு போங்க. தரிசா அப்படி செஞ்சு வாங்க மாமா அவங்க ஏற்கலப்பை விட்டு உழுதுங்க. ராதா என்னங்க மாமா ஒண்ணு தெரியுமா? என்ன உலகத்துல ஒரு ஆளை சுரீர்னு அடிச்சு அழுக வச்சு போடலாம், அழுக வச்சிடலாம். ஆனா இங்க நாடகம் பார்க்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு குடும்பம் இருக்கு. கண்டிப்பா ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு, பிரச்சனைகள்லாம் இருக்கு. அந்த பிரச்சனையெல்லாம் மறந்து வந்து நம்மளை பார்த்து வாய் விட்டு சிரிக்கிறாங்கல்ல, அவங்க கவலை எல்லாம் உடனே போயிடும். ஏன்னா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். பப்புண்டானு சொந்து எந்த ஒரு நாடகமா இருந்தாலும் அதுல ஊர்கா மாதிரி அப்படி காட்டி ஒரு ஓடிடணும். ஆமா முழு சாப்பாடெல்லாம் உள்ள கிடக்கு. நம்ம வந்து மேலோட்டம் மட்டும்தான். சரியா? ஆமா. நம்ம ஏதோ நகைச்சுவை பண்றோம், நம்ம வந்து புராணத்தை வந்து புலந்து கட்ட போறது கிடையாது. கிடையாது. நம்மளோட தன்மை என்ன? நம்மளை கேவலப்படுத்தினாலும் மக்களை சிரிக்க வைக்கணும். நமக்கு தேவை அவங்க சந்தோஷம் மட்டும். அதுதான் உண்மை. அதனால இந்த 2 உதுத்த முண்டையும் பாராட்டி இன்ன வரைக்கும் சிரிச்சு கைத்தட்டிய உங்களுக்கு ஒரு கோடான கோடி நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். ஏன்னா நாடக உலகத்துல எவ்வளவு கேவலமா ஒரு விஷயத்தை யார் பேசினாலும் மக்களுக்காண்டி தனது பணியை தொடர்ந்து செஞ்சு கொடுக்கும் அக்குமாருக்கு லூசு முண்டை எங்க சித்தி ராதா அக்குமாரு பிஞ்சு வயிரும் நல்லதா எடுத்து சொல்றேன். நீ என்னைக்கு நல்லா இருக்கணும் சித்தி. ஏய் என்னடா வேணும் இந்த பிள்ளை? சித்தி சித்தியா? என்னடா சித்தி சித்திட்டு மேலே தூக்கி வச்சுக்கிட்டு நொட்டின? அது நடிப்பு. ராம் நான் அப்படி பையன். ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க மாமா. என் உடலே உனக்கு தான் சொந்தம். இப்படிதான் வேற பொம்பளை கிட்ட சொன்னேன், இப்ப என்னகிட்ட ஏறிக்கிட்டு வரேன். நீ தான் நேத்து முத்துராஜ் கிட்ட சொன்ன, இன்னைக்கு நான் தங்கராஜ் கிட்ட பேசிக்கிறேன். நேத்து வந்த பெட்டிக்காரன புருஷன்ட்ட இன்னைக்கு என்னைய புருஷங்கிற. யாரு விட்டாலும் போயிருவ. நெஞ்ச தொட்டுப்பா. என்னன்னு சொல்லு. ராதா செல்விடே சொல்லுது. அப்படியே இன்னும் திருந்தல மாமா. என்ன கூந்தலுக்கு இன்னும் திருந்தல மாமாவ சொல்ற. ராதா வாவ் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம். செருப்பு அடி பண்ணி சொல்றேன் பாரு. மனசுல 1000 குற்றம் இருந்தா என்ன சொல்லுங்க. 1000 குற்றம் இருந்தா சீ சொல்லுங்க சொல்லுங்கப்பா. யாரு உன்னை நான் நல்ல நீ அடுத்து எங்க கைய வைக்க போறான்னு தெரியல. சொல்லு. உலகத்துல என்ன செந்தட்டில காய போட்டேன் போலடா, அது முந்தட்டின்னு அரிக்குது. முதல்ல செருப்புட்டு அடின்ற என்கிட்ட ஒரு விளக்கு மாதிரி இருக்கு, அதுல அடி. மாற கொண்டே யார்ட்டையாவது கூட அங்கம்மா கிட்ட கொண்டே கொடு. சொல்லுங்க மாமா. கவலைப்படாத ராதா. கவலைப்பட மாட்டேன். நீயும் நானும் இந்த உலகத்துல அந்த ஆதாமும் ஏவாளும் போல வா. ஆதாமும் ஏவாளும் அமன குண்டியோட இருப்பாங்கடா. அந்த மாதிரி நம்ம இருக்க சொல்றியா? வேணாம், எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. செய்யறதோட சரி. உன் வாயை மூடிட்டு வாசிய முதல் கருமத்துல. அந்த லைலாவும் மஜ்னும் பேல அது உண்மைதான். ஆனா 2 பேருமே செத்து போயிட்டாங்க. கவலைப்பட. ஏன்டா சாவ சொல்றியடா? அவங்க செத்து போயிட்டாங்க காலனிக்கிறப்பயே. சொல்லுங்க. அந்த ஜாஜகானும் மும்தாஜும் போல அவங்களும் செத்துட்டாங்கடா. ஏன்டா செத்த வளையாதான் சொல்றியாடா? ஜாஜகானுக்கு மும்தாஜ் இருக்கிறவங்க யாரையுமே சொல்ல மாட்டியா? ஜாஜகானுக்கு மும்தாஜ் எத்தனாவது பொண்டாட்டின்னு முதல்ல தெரியுமா? 10க்கு மேல. ஏய் எங்க அப்பாவுக்கு 7 பொண்டாட்டிடா. முக்கம் உலக லோகலா இருக்கு போல. செமினி கணேஷ் சாவித்திரி மாதிரி பண்ணுங்க. அவங்களும் செத்து போயிட்டாங்களா? எல்லாரும் செத்தாங்க. இருக்கின்ற காதல் நம்ம கடமை இருக்குல. ஆனா ராதா எனக்கு துரோகம் மட்டும் விட மாட்டேன் மாமா. காவல் காதல் காவல் சரி சொல்லுங்க. அடுத்து போய் பொம்பளை வேஷம் போடுற நேரம் வந்துருச்சு. ஆமா ஆமா எல்லாத்தையும் அனுசரிச்சு பண்ணணும்ல. அதனால காதல் எப்படிப்பட்ட காதல்? எப்படிப்பட்ட காதல்? ஹலோ ஹலோ அண்ணா கொஞ்சம் கையில வச்சு ஒரு பாட்டுக்கு வச்சுக்கணும். ஹலோ 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 தங்கப்பாடி நீ நல்லா ஜூம் பண்ணி எடுப்பா. இன்னைக்கு கேமரா வரப்ப இந்த பாட்டை பாடு. அரே பாட்டை மட்டும் ஏறா தம்பி நல்லா இருப்பேன். கவலைப்படாது. எங்க அண்ணே அதெல்லாம் எதை எதை கட் பண்ணணுமோ அதை கட் பண்ணுவார் தெரியுமா? தங்கப்பான் என்ன பொறுத்தவரை அதே மெயின். என்னன்னு போட்டு விட்டுறாத, செருப்பு அடிக்காத விட்டுறாத நல்லா இருப்பேன். ஏன்னா ஒன்னுட்டு நான் சங்கத்தில் பல அபராதம் கட்டியிருக்கேன். உன் சேனல்ல ஆதாரமே கொண்டுகிட்டு வர்றாங்க. அதனால காதல் எப்படி பார்த்தீங்கன்னா நீத்தி ஒருத்தர் பார்த்தோம், பாட்டி ஒருத்தர் மறந்தோம். நீத்தி ஒருத்தர் பார்த்தோம்,
பார்த்து ஒருத்தர் ஒருத்தர் மறந்தோம் பாட்டு குளிர் காத்து கேட்டு உன்னை கேட்டு சிறு காத்துல பூத்தது நாத்துல சிரிக்குது எனக்கு நல்ல பாட்டுதா கோட்டுதா அவன் இந்த கோட்டுதா நேத்து ஒருத்தர் பார்த்தோம் நேத்து ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் மறந்தோம் பார்த்து ஒருத்தர் மறந்தோம் ஆத்தங்கரையோரம் பூத்திருக்கும் அல்லது பூவாசம் பார்த்து மனசோரம் பார்த்திருக்கும் பல நாள் பசிலேசம் ஆத்தி ஆலமரம் அரும்பு விட்டு ஆறும் பூத்தமரும் பார்த்து பார்த்து தரும் உன்னை நினைச்சு பார்வை போட வரும் பூத்தது பூவே பார்த்தது பார்வை ராத்திரி மாலைய போடு கோர்த்தது பூவே பார்த்தா உன்னை பார்த்தா கேட்டா உன்னை கேட்டா சிறு காத்துல மிதக்குது நாத்துல பூத்தது எனக்கு நல்ல பாட்டுதா கோட்டுதா அவன் இந்த கோட்டுதா நேத்து ஒருத்தர் பார்த்தோம் நேத்து ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் மறந்தோம் பார்த்து ஒருத்தர் மறந்தோம் நடையில் சுதி போட்டு நீ நடக்கும் நடையில் ஜதி போட்டு படிப்பே புது பாட்டு உன்னை நினைச்சு காதல் விளையாட்டு அடிமானே மரகதமே உன்னை நினைச்சு நானே தினமே பாடி பறக்கிற நீ உன்னை நினைச்சு பாடாய் தவிக்கிற நீ நேத்தொரு மாதிரி ஆச்சு ராத்திரி தூக்கமும் போச்சு வாங்குது மூச்சு எங்குது பேச்சு கேட்டா உன்னை கேட்டா பார்த்தா உன்னை பார்த்தா அரங்கேற்றது கேட்டது பார்த்தது பாட்டுதா எனக்கு ஒரு பாட்டுதா கோட்டுதா அவன் இந்த கோட்டுதா நேத்து ஒருத்தர் பார்த்தோம் நேத்து ஒருத்தர் பார்த்தோம் பார்த்து ஒருத்தர் மறந்தோம் பார்த்து ஒருத்தர் மறந்தோம் பார்த்து உன்னை பார்த்து குளி காட்டு சிறு காத்துல பூத்தது நாத்துல சிரிக்குது பாட்டுதா அவன் இந்த பாட்டுதா கோட்டுதா அவன் இந்த கோட்டுதா அருமையான காதல் உங்க காதல் நன்றி வால்யூம் கொஞ்சம் வையா கொஞ்சம் குறையுது உங்களை பார்க்கும்போது காதல் வந்துருச்சு சொல்லவா கையகிய விட மாட்டீங்களே கையகிய விட மாட்டீங்களே நான் அப்படிப்பட்ட ஆளா ஏன் நான் ரொம்ப சாஃப்டான டைப் எப்படி சாஃப்டான டைப் பேச்சு தான் ஹார்டா இருக்குமே தவிர ரொம்ப சாஃப்டா சரி பூவாடை காற்று வந்து காடை தீண்டுதே முந்தானை இங்கே குடையாக மாறுதே பூவாடை காற்று வந்து காடை தீண்டுதே முந்தானை இங்கே குடையாக மாறுதே சாரை பட்டதால் போவடைக்குமே ஈரமாட்டுதான் தேன் கொடுக்குமே பூவாடை காத்து வந்து ஆடை தீண்டுமே முந்தானை காத்து முந்தானை தூங்குமே பாதை தடுமாறும் இதில் போதை மரமாறும் முந்தானை வாசம் பாதை தடுமாறும் இதில் போதை மலையாடும் முந்தானை வாசம் மாறும் காணாத போவின் சாவி கலகதே தேடும் பாவி தள்ளாடு பாவல் ஜோதி என்ன சேரி இரு கல்லை போரா பூவாடை காற்று வந்து ஆடை தீண்டுமே முந்தானை இங்கே குடையாக மாறுமே
ஒரு நாடு தீண்டுமே முந்தானே இங்கு ஒரு நாடு தீண்டுமே சாரல் மட்டதால் பூவெறிக்குமே ஈரமட்டுகள் தேன் கொடுக்குமே லா 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 லா. தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தான். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான். அது உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவா. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தான். தாயென்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான். தாயென்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான். அது உனக்காக வாழ்ந்த உள்ளவா. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தான். கையில் வைத்து காத்திருந்தால் காலடியில் காத்திருக்கும். நன்றி மிக்க நாய்கள் உள்ள நாடு. சொந்தமின்றி பந்தமின்றி வந்தவழி நினைவுமின்றி பிள்ளைகளும் பிறந்திருக்கும் வீடு. ராம நாடகத்தில் 3 தம்பிகளில் உள்ளம் கண்டேனே. நல்ல பாரதத்தில் 4 தம்பிகளை நானும் கண்டேனே. ராம நாடகத்தில் 3 தம்பிகளில் உள்ளம் கண்டேனே. நல்ல பாரதத்தில் 4 தம்பிகளை நானும் கண்டேனே. அது நாடகமா இது நாடகமா. அது நாடகமா இது நாடகமா. நான் காணி வேசங்கள் கொஞ்சம் அல்லவே. இது போன்ற வேசத்தில் வந்ததில்லையே. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார். தங்க என்னும் இளைய கன்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி. அதில் கொண்டவனை பிறந்து வந்து கோலம் கொண்டு நிற்பதனி கண்டதற்கு இன்னொருவன் சாட்சி. வருக சீத நின்று நிலை கண்ணில் தெரிகிறது. அண்ணன் கொண்ட துகை தம்பில் லட்சுமணன் நெஞ்சி எழுகிறது. கண்ணி நீர் வருக சீத நின்று நிலை கண்ணில் தெரிகிறது. அண்ணன் கொண்ட துகை தம்பில் லட்சுமணன் நெஞ்சி எழுகிறது. அது பாசம் என்றோ இது வேஷம் என்றோ. அது பாசம் என்றோ இது வேஷம் என்றோ. அவராஜாதி ராஜனு பிள்ளை அல்லவா. இந்த ராஜபார்த்து ரங்கத்துறை ஏழை அல்லவா. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தான். தாயுடன் தந்தை என்று தன்னை நினைத்தான். அது உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவா. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை
வளர்த்தோ நன்றி நன்றி நன்றி. ஆமா நல்லது. தாய்மார்கள் கை நீட்டிருக்காங்க, ரொம்ப பாசம். நன்றி. தூங்கலையா? திருமறை தெய்வமே தலைந்தரு தெய்வமே திருவருட் செல்வமே கருங்கலை தெய்வமே திருமறை தெய்வமே தலைந்தரு தெய்வமே திருவருட் செல்வமே கருங்கலை தெய்வமே திருவருட் செல்வமே கருங்கலை தெய்வமே அறம்பொருள் இன்பம் இவை அறம்பொருள் இன்பம் இவை அறம்பொருள் இன்பம் இவை அனைத்தும் கிடைக்கும் விதத்தில் உனதருளே அறம்பொருள் இன்பம் இவை அனைத்தும் கிடைக்கும் விதத்தில் உனதருளே அறம்பொருள் இன்பம் இவை அனைத்தும் கிடைக்கும் விதத்தில் உனதருளே கருணை செய் சரஸ்வதியே கல்விக்குரிய ராணி வெள்ளை துகில்வாணி கல்விக்குரிய ராணி வெள்ளை துகில்வாணி கருணை செய் சரஸ்வதியே சரஸ்வதியே எல்லிசை நாடகம் தமிழென்ற மூன்றிலும் மிகப்பெரும் இரண்டிலும் கலைஞர்கள் வாழ்விலும் இயல் இசை நாடகம் தமிழ் மோகனம் கலைஞர்கள் வாழ்வில் எல்லிசை நாடகம் தமிழென்ற மூன்றிலும் மிகப்பெரும் இரண்டிலும் கலைஞர்கள் வாழ்விலும் அயந்திருநாவிலும் அயன் திருநாவிலும் அமரனுலகிலும் அயன் திருநாவிலும் அமரனுலகிலும் நிறைந்திருப்பவளே இணைந்திருப்பவனே நிறைந்திருப்பவளே நீடும் தங்க வேலை பாடப்பட்ட பொருளே நிறைந்திருப்பவளே நீடும் தங்க வேலை பாடப்பட்ட பொருளே கருணை செய் சரஸ்வதியே கல்விக்குரிய ராணி வெள்ளை துகில்வாணி கல்விக்குரிய ராணி வெள்ளை துகில்வாணி கருணை செய் சரஸ்வதியே சரஸ்வதியே நீ கருணை செய் சரஸ்வதியே நீ கருணை செய் சரஸ்வதியே சதா நீ கருணை செய் சரஸ்வதியே சதா நீ கருணை செய் சரஸ்வதியே கமலாசுனையே கருணை செய் சரஸ்வதியே
செய் சரஸ்வதியே. கருணை செய் சரஸ்வதியே. கருணை செய் சரஸ்வதியே. காவியத்தில் ஓவியத்திலே பல ஞாபகத்தில் உரை சாரதியே. ஜீவிதத்திலே புகழ் மிகுந்தவர் சீலரி கதவன் காரணி. கண்ணிலும் கருத்திலும் எண்ணிலும் எழுத்திலும் முன்னில் என்றுதியே தாயே. கதினி கலைத்தாயே, கதினியே கலைத்தாயே, காணன கலினி வாவன கல்லினவை கருணை செய் சரஸ்வதியே.
நிறைந்த அமுதடுத்து நல்விருந்தாக நாட்டில் கழிக்கும் கவி வாணர்களுக்கும் தேசத்தொண்டை சிறந்த பணியாக கருதும் தலைவர்களுக்கும் உள்ளத்தின் உணர்ச்சிகளை அள்ளி இழைத்து நடிக்கும் எமது உயிர் ஓவிய நடிகர்களுக்கும் மேலும் இச்சபையில் கூடியிருக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே சிரம் தாழ்ந்த முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் எத்தொழிலை செய்தாலும் குற்றமற செய்வது என்பது எளிதல்ல. சலதாரிய விழும் நீரும் சாகரம் தன்னை சேர்ந்தால் குலமன்றை கொள்வதலால் கிரகடல் வெறுப்பதுண்டோ. புலவர தொல் சபையில் புன் கவியாளர் சேர்ந்தால் நலமன்றை கொள்வதலால் நெவில் வருவ பெரிய குற்றம். சலதாரிலிருந்து வெளிவரக்கூடிய அசுத்தமான நீரானது சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தின் இடத்தப்பை கலக்கும் பொழுது அது தன் இனம் என்று முறைவினர் என்று ஏற்றுக்கொள்களை தவிர விட்டு விடுவதில்லை. அதுபோல பெரியோரிலாய் உங்களிடத்தில் சிறையை விரித்து பறந்துள்ள இந்த புதிய பறவைக்கு சொல் குற்றம் பொல் குற்றம் அபிநய குற்றம் எந்தவித குற்றம் நண்படினும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு என்னையும் என்னை சார்ந்தோரையும் அன்புடன் அரவணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டாலும் எத்தொழில் செய்தாலும் எம் குலப்பெருமான் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அவனின் அல்லாசை பெற வேண்டும். முருகனை செந்தில் முதல்வனை மாயோன் மருகனை ஈசன் மகனை ஒரு கைமுகன் நம்பியே நின்னுடைய தண்டை காலை எப்பொழுதும் நம்பியே இருக்கும். குறிஞ்சி நிலவேந்தன் கொற்றவன் நம்பிக்கும் நங்கை மோகினியாளுக்கும் வளர்ப்பு குழந்தையாய் 7 உடன்பிறவாத சகோதரியுடன் விளந்து வருகின்றேன். நற்றமிழ் மொழியால் அனைத்து மக்களுமே செல்லமாக ஒவ்வொருவோர் இல்லத்திலும் உள்ளவர்கள் உள்ளத்திலும் நல்லதோர் இடம்பெற்று ஸ்ரீ வள்ளி வள்ளி என்று அழைக்கப்பட்டு பற்பல வல்லுநரிடம் கல்வி பயின்று கற்றவர்களிடத்திலும் எண்ணெய் பெற்றவர்களிடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாயிருந்த முருகப்பெருமானை இசைத்தமிழ் இயற்றமிழ் நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழின் பாட்டு எடுத்து வணங்கிவிட்டு கலைப்பணிக்கு செல்லலாமே. முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன். முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன். முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன். தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன். தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன். முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன். கந்தன் என்றால் கருணை பெறும். வேலன் என்றால் வீரவரும் கந்தன் என்றால் கருணை வரும். சண்முகனை சரணடைந்தால் சங்கீதம் பாட வரும். சண்முகனை சரணடைந்தால் சங்கீதம் பாட வரும். 6 படை வீட்டில் ஓடி விளையாடும் சுவாமிநாதனே சரவணனே. 6 படை வீடு ஓடி விளையாடும் சுவாமிநாதனே சரவணனே. 6 படை கொண்டு ஆறுதல் தந்து கோடி நந்தாக்கும் குருகலனே. முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன். பாரத தாய் மடியினிலே பண்புடனே தவழ வந்தேன். பாரத தாய் மடியுடனே பண்புடனே தவழுகின்றேன். பழமையெல்லாம் நினைவாட்டும் பைந்தமிழில் பாட வந்தேன். பழமையெல்லாம் நினைவூட்டும் வைந்தமிழ் பாட வந்தேன். கால வரலாறு போற்றி புகழ் பாடும் கவிதை யாவுமே தனித்தமிழே. வரலாறு போற்றி புகழ் பாடும் கவிதை பாடு வைந்தமிழே. நாளும் குறையோடு நன்மை பல தேடி வாழ வழி கூறும் திருப்புகளே. முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன். தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன். தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன். முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன். கைதட்டி அன்புள்ளங்கள் அனைவருக்குமே நன்றி. நன்றி கிடந்த வணக்கம். கரூரை சேர்ந்த சத்துபாரதி அவர்கள் சரி வழிநாய நம்ம மேடம் தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் அவர்களுக்கு பொன்னாடி வந்து கௌரவப்படுத்துகிறது. எங்கள் அனைவருக்கும் கைத்தறி ஆடை அணிவித்து கௌரவப்படுத்திய கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும்
சிறப்பான நாடகத்தை அமைத்து கொடுத்த அன்பு அப்பா அவர்களுக்கும் எமது சார்பிலும் எமது கலைக்குழுவின் சார்பில் நன்றி கடந்த வணக்கம். முருகப்பெருமானை வணங்கிவிட்டாலும் அவன் தன்னையாக ஊர்கோர் அவதாரமாய் தோற்றமளிக்கும் மாறி காளி நீலி திரிசூலி ஆத்தாழை எங்கள் அங்கமெல்லாம் பூத்தாழை மாதுளம்பு நிறத்தாழை புவி அடங்கு காத்தாழை அன்னையுமை அவளை ஓம்கார ரூபினியே ஓம் சக்தி பராசக்தி என்று அழைக்கக்கூடிய அபிராமி வள்ளியே வெள்ளை கலைமுடுத்தி வெள்ளை படிபொண்டு வெள்ளை கமலத்தை விற்றிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு நமக்கெல்லாம் என்றுமே சரியாசனம் கொடுத்து வைத்து அந்த கலைவாணியின் பற்பாதங்களை பணிந்து விட்டு கலைப்பணிக்கு செல்லலாமே. மாயி மகமாயி மணிமந்திர சேகரியே ஆயுமையானவளே ஆதிசிவன் தேவியரே சமைந்தால் சமயபுரம் சாதித்தால் கண்ணபுரம் அந்த கண்ணபுரையில் விட்டு என்ன மணி கடுக வர வேணுமடி அடி முத்து முத்து மாறி என்ன சித்து ஏனடி அடி முத்தாலம்மன் தேவி குத்தங்கள்ளடி அடி முத்து முத்து மாறி அது சித்தேனடி அடி முத்தாலம்மன் தேவி குத்தங்கள்ளடி அஞ்சு குடக்காரி தஞ்சபுரி மாறி தஞ்சமென்று வந்தோரை தங்கிருக்கும் தேவி அடி பம்பை காரியே இந்த பம்பு ஏனடி அடி பம்பை காரியே இந்த பம்பு ஏனடி அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏனடி அடி முத்தாலம்மன் தேவி குத்தங்கள்ளடி வெள்ளிமலை நாயகி வேலனுக்கு தாயடி வெண்புகதம் ஏறி வந்து வினைய தீர்த்தனும் நாராயண தங்கச்சி நல்ல முத்து மாறியே தங்கரதம் ஏறி வந்து தாயை காக்கணும் என் பம்பு சத்தம் கேட்கலையோ கருமாரியே எந்த பானகமும் ரசிக்கலையோ பூமாரியே என் மாளிகை என் மணிக்கதவும் திறக்கவில்லையா அடி முத்து முத்து மாறி சித்தேனடி அடிமுத்தாலம்மன் தேவி குத்தங்கள்ளடி வெம்பினிலை உடையடி வையாறு தடையடி சம்பிராணி வாசகியே சங்கரி வாழனும் அஞ்சு தலை நாயகி ஆயிரங்கள் மாறியே முண்டக்கண்ணி மோகினி வந்து முத்தி அடிக்கணும் அடி மீனாட்சி தாயே நீ பெண்ணில்லையா இந்த பாலகனை பார்ப்பதற்கு கண்ணில்லையா என் பாளையத்து ஆலயத்தில் பாசமில்லையா அடி முத்து முத்து மாறி சித்து ஏனடி அடி முத்தாலம்மன் தேவி சென்று குத்த வெண்மடி அஞ்சு குடக்காரி தங்கவுளை மாறி தஞ்சமிழை வந்தோரை தங்கிருக்கும் தேவி அடி பம்பை காரியே இந்த வம்பு ஏனடி அடி பம்பை காரியே இந்த வம்பு ஏனடி அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏனடி அடி முத்தாலம்மன் தேவி சென்று குத்த வெண்மடி. நன்றி அருமையான பக்க மேளங்கள் அதற்கு தகுந்தாற் போல் அருமையான ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்த அன்புள்ளங்களுக்கு நன்றி கிடந்த வணக்கம். இந்த பாடலை பாராட்டி அன்பளிப்பு செய்த அன்பு அப்பா அவர்களுக்கு நன்றி கிடந்த வணக்கம். இருவர் குலத்தை சேர்ந்த அன்பு அத்தான் மச்சான் அவர்கள் வள்ளி அவர்களுக்கு புவனேஸ்வர் என்ற சோசியர் அவர்கள் வள்ளி நாயகி அவர்களுக்கு அன்பளிப்பு அளிக்கப்படுகின்றார். வணக்கம்ப்பா. அன்பளிப்பு செய்த அன்பப்பா அவர்களுக்கு நன்றி ரொம்ப தூரத்துல இருந்து வந்த மாதிரி இருக்கு. நன்றி கிடந்த வணக்கம். இருவர்களும் சொல்லணும் கூட எங்க பெரியப்பா வந்திருக்காரு நினைச்சேன். அவரை கூட்டிட்டு வரலையா?
சரி சரி கேட்டு. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை செல்மிக்க மந்திரம் இல்லை என்ற வாக்கியத்தை பயன்படுத்தி இவ்விடத்தில் காவலுக்கு செல்ல வேண்டும், கண்ணுங்கருத்து காவலை பார்க்க வேண்டும். இந்த காவலுக்கு உறுதுணையாக நீங்கள் அனைவரும் என் உடனே வர வேண்டும். நம் நாட்டு மக்களை அழைத்துக் கொண்டு காவல் பார்க்கலாம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்கள். அதில் குறிஞ்சி நிலத்தில் வேள்வி மலை சாரலிலே முருகப்பெருமானுக்காக செந்தனையும் நம்மளது உணவிற்காக கருந்தினையும் விதைக்கப்பட்டுள்ளதாம். திணைக்கும் சேதாரமடைந்து பறவைக்கும் சேதாரமடைந்து கையில் கவனம் கொண்டு வானம்பாடி வரக்கூடிய பட்சிகளெல்லாம் காணம்பாடி ஆளோளம் சோ ஆளோளம் சோ ஆளோளம் சோ என்று சொல்லால் விதட்டி விட்டு சீக்கிரமா காவலை முடித்து விட்டு ஒரு 5-5:30 வீட்டுக்கு போயிடலான்னு அப்படின்னு முடிவோட வந்திருக்கேன். ஆனால் இன்னைக்கு இருக்கிற கூட்டத்தை பார்த்தா 6 மணியா இருந்தாலும் நம்ம வேலை முடியாதாட்டு இருக்கு. அந்த அன்பான தோழிகளை அழைத்து காவல் செல்வதற்கு முன்னாடி அருவம் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனையாக கொண்டு கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் உதித்தனன் முழகம் என்று சொன்னார்களே, உதித்த எம்பெருமானை காண்பதற்காக வழி மீது விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறேன். அதனால் அவருடைய தம்பியான அரிகரி சுதன் அந்த ஐயப்பனையும் வணங்கலாம். எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. என்ன மணக்குது மலையில், என்ன மணக்குது, என்ன மணக்குது மலையில், என்ன மணக்குது இன்பமான ஊதுபத்தி அங்கே மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. என்ன மணக்குது மலையில், என்ன மணக்குது, என்ன மணக்குது மலையில், என்ன மணக்குது வீரமணி கண்டன் சந்நிதியில் நெய் மணக்குது, திருநீர் மணக்குது, பன்னீர் மணக்குது, ஆண்டவனின் சந்நிதியில் அருள் மணக்குது, ஆண்டவனின் சந்நிதியில் அருள் மணக்குது, ஐயப்பன் உள்ளத்திலே அன்பு மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. பள்ளிக்கட்டை சுமந்துகிட்டா பக்தி பிறக்குது, அந்த பனிமலையில் ஏறிடவே சக்தி பிறக்குது, அந்த பனிமலையில் ஏறிடவே சக்தி பிறக்குது. பள்ளிக்கட்டை சுமந்துகிட்டா பக்தி பிறக்குது, அந்த பனிமலையில் ஏறிடவே சக்தி பிறக்குது. பகவானை பார்த்து விட்டா பாவம் பறக்குது, பகவானை பார்த்து விட்டா பாவம் பறக்குது. 18ஆம் படி தொட்டால் வாழ்வு மினிக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. கேட்டு துள்ளி ஆடும்போது மனமும் துள்ளுது, ஐயன் பேரழகை காண மனம் ஆசை கொள்ளுது, பேரழகை காண உள்ளும் ஆசை துடிக்குது. பேட்டு துள்ளி ஆடும்போது மனமும் துள்ளுது, ஐயன் பேரழகை காண மனம் ஆசை கொள்ளுது. காட்டுக்குள்ளே சரண போது வாழ பிழக்குது. ஓம் சாமியே சரணமையப்பா. காட்டுக்குள்ளே சரண போது வாழ பிழக்குது. வீட்டை மறந்து பக்தர் கூட்டம் காட்டில் இருக்குது, வீட்டை மறந்து பக்தர் கூட்டம் காட்டில் இருக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. கவன தோப்புக்குள்ளே பவனி வருகிறான், ஐயன் வேங்கையின் மேல் ஏறி வந்து வரமும் தருகிறான், நீர் வந்து வளமும் பெருகுதான். பூங்கவன தோப்புக்குள்ளே பவனி வருகிறான், ஐயன் வேங்கையின் மேல் ஏறி வந்து வரமும் தருகிறான். நோன்பிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறான், நோன்பிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறான். நாதத்திலே எழுந்து வருகிறான். எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. என்ன மணக்குது மலையில், என்ன மணக்குது, என்ன மணக்குது மலையில், என்ன மணக்குது
இன்பமான ஊதுபத்தி அங்கே மணக்குது, எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது. ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமியே ஐயப்பா சுவாமியே ஐயப்பா, சாமியே சரணம் ஐயப்பா, ஓம் சாமியே சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா, ஓம் சாமியே சரணம் ஐயப்பா. நன்றி. பக்தர்கள் கூட்டம் கைதட்டி உற்சாகப்படுத்திய அன்புள்ளங்கள் அனைவருக்குமே நன்றி. நன்றி கிடந்த வணக்கம். மூவி என்றால் முகுந்தன், ரூ என்றால் ருத்ரன், காய் என்றால் கமலாச்சன், முப்பந்தேவரையும் தன்னுடைய பெயருக்குள் அடக்கி வைத்துக் கொள்ளும் முருகப் பெருமானே, மூவியிலும் முகங்கள் போற்றி முகமொழியில் கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்று ஈரரு தொழில் போற்றி காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணல் சேவலும் மயிலும் போற்றி திரு கைவேல் போற்றி போற்றி என்று அழைக்கக்கூடிய முருகன் வேலன், கந்தன், கடம்பன் என்று அழைக்கக்கூடிய அந்த வேலனை எப்படியாவது ஒரு முறையேனும் அவரது கடைக்கண் பார்வையாவது என் மீது பட வேண்டும் என்று எதிர்பார்த்து நானும் பார்த்து விடலாம் என்ற ஒரு ஆசையோட 5 வயசுல இருந்து அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். 5 வயசுல நோக்கமா அவனுக்கு? 5 வயசுல இருந்து முருகனை பார்க்கலான்னு ஒரு ஆசை. கடவுளை பார்க்க முடியுமா நேர்ல? அதனால சிலையா இருந்தா கூட நேர்ல எனக்காக காட்சி கொடுப்பார் என்று எதிர்பார்த்த நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த நம்பிக்கை எதிர்பார்த்து நான் கந்தனுக்காக காத்திருந்தாலும் அவர் எப்படியாவது வருவார்னு எதிர்பார்த்து நான் வந்து என்னமா குயிலே கவி குயிலே எவரவை தேடுகிறாய், மனசுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானா. குயிலே கவி குயிலே யாரை எண்ணி பாடுகிறாய், உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா, உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா. குயிலே கவி குயிலே யாரை எண்ணி பாடுகிறாய், மனசுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானா. குயிலே கவி குயிலே யார் வரவை தேடுகிறாய், உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா, உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா. குயிலே கவி குயிலே இளமை சதிராடும் தோட்டம் காயும் கனியானதே, இனிமை சுவை காணும் உள்ளம் தனிமை உறவாடுதே. ஜாடை சொன்னது என் கண்களே, வாடை கொண்டது என் நெஞ்சமே. குயிலே தெரிந்தால் வர சொல்லடி, இது மோகனம் பாடிடும் பெண்மை என்னை சொல்லடி. குயிலே கவி குயிலே யார் வரவை தேடுகிறாய், பருவ செழிப்பினிலே பனியில் நனைந்த மலர் சிரிக்கும் சிரிப்பென்னவோ, நினைக்கும் நினைப்பென்னவோ. மெல்ல மெல்ல அங்கமெங்கும் துள்ள துள்ள, மெல்ல மெல்ல அங்கமெங்கும் துள்ள துள்ள, என்னை வெல்ல என்னை அல்ல இதுதானே நேரம், அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா. ஒரு தேன்மலர் வாடிடும் பெண்ணை என்னை சொல்லடி. குயிலே கவி குயிலே யார் வரவு தேடுகிறோம், வெண்ணிற மேகம் வான் தொட்டில விட்டு மூடுவதென்ன, அலையை கூடுவதென்ன. வெண்ணிலை மேகம் மலை தொட்டில விட்டு மூடுவதென்ன, அலையை கூடுவதென்ன. முகில்தானோ துகில்தானோ, திகழ்தானோ திகழ்தானோ, சந்தன காடி இருக்கு என் சிந்தன கூடி இருக்கு. தேன் வேண்டுமா நான் வேண்டுமா, நீ என்னை கை
அல்ல நான் அந்த ஆனந்தம் என் சொல்லு நதியோரம் நதியோரம் நான் அல்லன்று நாணம் கொண்டு நாட்டியம் ஆடுது மெல்ல நான் அந்த ஆனந்தம் என் சொல்லு தேயிலை தோட்டம் இவன் தேவதையாட்டம் நெஞ்சை அள்ளுவதென்ன தேயிலை தோட்டம் அது தேவதையாட்டம் துள்ளுவதென்ன நெஞ்சை அள்ளுவதென்ன பனி தூங்கும் பசும்புள்ளே பழி தூங்கும் பசும்புள்ளே நல்ல வெள்ளரி பெண்ணாட்டம் காதாலத்தில் ஊர்வலத்தில் காதலன் காதலி சொல்லு நான் அந்த ஆனந்தம் என் சொல்லு நதியோரம் நதியோரம் நான் அல்லொன்று நாணம் கொண்டு நாட்டியம் ஆடுது மெல்ல நான் அந்த ஆனந்தம் என் சொல்லு லா 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 லா. இங்கு வள்ளி நிறைய நடந்து கொண்டிருக்கும் எங்கள் அக்கா அருமை அக்காவுக்கு 101 ரூபா. வே அதித்தி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் தர்மாபுரம் இருப்பு கோயம்புத்தூர் குர்பாப் கம்பெனி சார்பாக அந்த அக்கா கருவைப்பாக்கு. ஹார்மோனியன் பின்பாட்டு அருமை அண்ணன் ராமதாஸ் அவர்களுக்கு வே அதித்தி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் தர்மாபுரம் இருப்பு கோயம்புத்தூர் குர்பாப் கம்பெனி சார்பாக அவருக்கும் அன்பளிப்பு அடுத்து பெருமைப்படுத்துகிறோம். அன்பளித்து பெருமை சேர்த்த என் அன்பு சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் அன்பு சகோதரர் அவர்களுக்கும் கலைக்குழு சார்பாக நன்றி 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 நன்றி. திருமணம் சேர்ந்த அண்ணன் மிருதங்கானா அவர்களுக்கு திருமணப்பு கிராம சார்பாக 100 ரூபா அன்பு கொடுக்குறோம். அதனால பேசுற மைக்கு இல்லையா அன்பளிப்பாங்கன்னா நன்றி சொல்லணும். எங்கள் அனைவருக்கும் அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்த அன்பு சகோதரர் உடன்பிறவாத சகோதரர் அவர்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம். இங்கே மிருதங்கம் வாசித்துக் கொண்டிருக்கிற அன்பு உடன்பிறவாத சகோதரருக்கும் அன்பளிப்பு செய்த அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். மாவனை இனிமே அந்த மைக்ல பேசுற உனக்கு அப்புறம் இருக்கு. ஓ அப்படியா சரி சரி. காலத்தின் நேரத்தை மனுஷத்தில் நடக்க வேண்டும் காலம் வந்து நடக்காதவன் கோலிலிருந்த குரங்கு கொப்பா நடப்பான்னு சொன்னார்கள். மசைட்ட மட்டும் போடல விடிய விடிய பேசுறாங்க. இதுல பேசுன என்ன எடுத்துதான் அதை கட் பண்ணு அப்பதான தைரியமா நீ போடுவி அவங்களே சொல்லிட்டாங்க. ஆனா கமெண்ட் பாக்ஸை மட்டும் கட் பண்ணிருந்தேன். எதுக்குதே கமெண்ட் பண்றாங்கன்னே தெரியாமல கமெண்ட் பண்றாங்க. முப்பிலா குமரி வாழ்க்கை முனைகளா அரசர் விரும்பும் காப்பிலா விளைந்த பூமியும் கரையிலா திரிந்த ஏரியும் கோப்பிலான் கொண்ட கோலமும் குருவிலான் கொண்ட ஞானமும் ஆப்பிலா சகடு போல அழியும் என்று உரைக்கிறாமின் மூத்தோர் சொல் கேட்டு இவ்விடத்தில் வந்திருந்தாலும் காலத்தோடு சேர்ந்த என் அன்பான தோழி பெண்களை அழைத்துக் கொண்டு காவல் செய்வதற்கு முன்னாடி கொஞ்ச நேரம் காதலித்து அந்த கந்த பெருமானையை பார்க்கலாம் என்ற ஒரு ஆசையோடு மேகத்தை தூதி விட்டா தேசமாறி போகுமோனே தாகமுள்ள மச்சானே தண்ணிய நான் தூது விட்டேன் தண்ணிக்கும் இந்த கண்ணி தந்தனுக்கும் எண்ணிக்க குறையாம எப்ப வந்து தர போற நீ எப்ப வந்து தர போற அந்த பாட்டுல பெண்மகள் கொடுப்பது போலதான் இருக்கு ஆண்மகன் கொடுக்குறாங்க. என்ன கவலை கொடுக்குறீங்க? ஏய் நான் முருகனுக்கு யாரும் பார்க்காத நேரம் போய் தெரியாம கொடுத்துட்டு வருவேன். முருகன்ட்ட தான் எங்கேயோ கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன பேச்சு? நீங்க கொடுக்க கூடாது வாய முடிக்கிடுங்க. ஓடுகிற தண்ணீல
உரசி விட்டேன் சந்தனத்தை சேர்ந்துச்சோ இன்னும் இவ்வளவு வெளிச்சத்துல கண்ணா தெரியல. முருகன் வேலோட வராரான்னு பாக்குறேன். கண்ணு அரவிந்தரை செக் பண்ணணும் முதல்ல. நல்லா தான் கண்ணு தெரியுது. வேலோட வந்தாலும் சரி, வேல்ல வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் நம்மளுக்கு வசதி தான். ஓடுகிற தண்ணியில உரசி விட்டு சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த மச்சானத்திலே ஓல ஒண்ணு நான் எழுதி ஓட விட்டேன் தண்ணியில ஓல ஒண்ணு நான் எழுதி ஓட விட்டேன் தண்ணியில சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த மச்சா கைகளிலே ஓடுகிற தண்ணியிலே உரசி விட்டான் சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த மச்சான் நெத்தியிலே அடி கிராமத்து கிளியே ஏ கிளியாத தாவணியே அடி கிராமத்து கிளியே ஏ கிளியாத தாவணியே குளிரடிக்கும் சாரலுக்கு குடை பிடிக்க வாமையிலே அடி குளிரருக்கு சாரலுக்கு குடை பிடிக்க வாடி உள்ள கொடையும் இல்லை படையும் இல்லை கூதலுக்கு ஆதரவா தாவணியே நீ புளிய தலதவட்ட நவரவா நீ நினைச்ச ஆடையில நீ புழுஞ்சா நீர் வடியும் நீ நினைச்ச ஆடையில நீ புழுஞ்சா நீர் வடியும் ஐத்த மக உங்க ஐத்த மக நான் புழுஞ்சா அத்தனையும் தேன் வடியும் ஐத்த மக நான் புழுஞ்சா அத்தனையும் தேன் வடியும் ஓடுகிற தண்ணியிலே உரசி விட்டே சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த மச்சானத்திலே அன்னக்கிளியே உன்னை தேடுதே அன்னக்கிளியே உன்னை தேடுதே 6 மாசம் ஒரு வருஷம் மாமரம் பூங்கனி வாடுதே அன்னக்கிளியே உன்னை தேடுதே 10 வண்ணச்சிட்டு படகுத்துறை விட்டு 10 வண்ணச்சிட்டு படகுத்துறை விட்டு பார்ப்பது யாரையடி அண்ணனட போட்டு பார்ப்பது யாரையடி அண்ணனட போட்டு அண்ணனட போட்டு பருத்தி எடுக்கையிலே என்ன பல நாளும் பார்த்த மச்சான் பருத்தி எடுக்கையிலே என்ன பல நாளும் பார்த்த மச்சான் ஒத்தி எடுக்கையிலே ஓடி வந்தால் ஆகாதோ ஒத்தி எடுக்கையிலே ஓடி வந்தால் ஆகாதோ ஓடித்தா வந்திருப்பேன் நான் உன்னை மட்டும் பார்த்திருந்தா பச்சைக்கிளியே தொட்டு தள்ளுவோம் மச்சான் வராண்டி ஒரு பந்தள கட்டி நிலத்தை கட்டி மாலையிடுவாண்டி அடியம்மாடி நீ சின்ன பொண்ணு ஆசைப்பட்டா நெஞ்சுக்குள்ளே அது என்னாச்சு சம்மதம் வந்தாச்சு அது என்னாச்சு சம்மதம் வந்தாச்சு ஆசைப்பட்டு பார்த்தா இவ அழகான பொண்ணு ஆசைப்பட்டு பார்த்தா இவ அழகான பொண்ணு ஆசைப்படி புரிசை வரட்டுமே அடியம்மாடி 1000 வாங்கி தரட்டுமே அடியம்மாடி 1000 வாங்கி தரட்டுமே புருஷன மாதேலியில பூத்திருந்தேன் ஆமாமா நான் பொழுது இரவுமா வாழ்ந்திருந்தேன் ஆமாமா புருஷன் மனதிலே பூத்திருந்தேன் ஆமாமா பொழுது இரவுமா வாழ்ந்திருந்தேன் ஆமாமா வருஷம் ஒரு பிள்ளை பெத்தெடுத்தேன் வயசு 26 ஆச்சு
வருஷம் ஒரு பிள்ளை பெத்தெடுத்தேன் வயசு 26 ஆறாரோ பிள்ளை ஆறாரோ இவன் அசட்டு பைய பிள்ளை ஆறாரோ பாடு கிளி ஆள பார்த்து பேசும் கிளி வாழ வயசு கிளி மனமெழுத்த பச்சை கிளி மனமெழுத்த பச்சை கிளி பாருங்க. திருமணமா திருவங்கு ஊர்வலமா ஊர்வலத்தின் அடிவினிலே ஒருத்தி வருவாளா ஊர்வலத்தின் அடிவினிலே ஒருத்தி வருவாளா மீன் பிடிக்க ஆண்டவனே உன்னை நம்பி ஆத்திலே மீன் பிடிக்க ஆண்டவனே உன்னை நம்பி அக்கறையில் வாழ்ந்த பொண்ணு இக்கரைக்கு வந்த கதை விடுகது அது தொடர்கது விடுகது அது தொடர்கது உம்மேள கொண்ட ஆசை உத்தமீணி தூண்டு சத்தியமா சொல்லு ரெண்டி தங்க ரத்தினமே தாழ முடியாது கண்ணு பொண்ணு ரத்தினமே ஏன் தங்கம் ஏன் பொண்ணு ஏன் தங்கம் பொண்ணு உம்மேள கொண்ட ஆசை நித்த நித்த நெல்லு சோறு நெய் மனக்கு கத்திரிக்கா நித்த நித்த நெல்லு சோறு நெய் மனக்கு கத்திரிக்கா நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா தண்ணி கூடம் கக்கத்திலே தாளங்கத்து பக்கத்திலே தன்னந்தனியாக வந்த செல்லம்மா நீ என்ன கொஞ்சம் பார்த்து பதில் சொல்லம்மா செப்பு கோடோ தூக்கி போற செல்லம்மா விக்கி போற தாகத்துக்கு நில்லம்மா விக்கி போற தாகத்துக்கு நில்லம்மா கக்கத்தில வச்ச கோடோ செல்லையா இது கண்டவங்க தாகத்துக்கு இல்லையா இது கண்டவங்க தாகத்துக்கு இல்லையா பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணும் கூடாதா பாசம் என்ன நீரச்சே ஆசையிலனா வளத்தை அள்ளி வச்ச வேளையிலே முள்ளிருந்து பட்டதம்மா பட்டாலும் குத்தமில்லே பாவம் அந்த பூவுக்குள்ள உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் அந்த ரகசியத்தை ஒருவரிடமும் சொல்லிவிடாதே உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் அந்த ரகசியத்தை யாரிடமும் சொல்லிவிடாதே ஊருக்குள்ள உன்னையும் பத்தி என்னையும் பத்தி என்ன நல்லா பாடுறேன் ஊருக்குள்ள உன்னையும் பத்தி என்னையும் பத்தி என்னோட சொல்லுறாங்க அது நெசமா இல்ல அது பொய்யா அத நீதான் சொல்ல விடு ராசா வாச கருவேப்பிலையே ஏமாமந்தத்த மண்டிகையே வாச கருவேப்பிலையே ஆத்தப்பட்ட மன்னதனே ஊத குளிரும் காத்து அது ஊசி குத்துற போது உங்களை நினைச்சு போச்சு ஊத குளிரும் காத்து அது ஊசி குத்துற போது உன்னை நினைச்சு தூக்கம் போச்சு ஏற்கஞ்செடியாரம் இருக்கு பிடிச்சேன் மானே உருகினை எப்போல உருகி தவித்தேன் நானே ஏற்கஞ்செடியாரம் இருக்கு பிடிச்சேன் நானே உருகினை எப்போல உருகி தவித்தேன் நானே உன்னைத்தானே தஞ்சமின்றி நம்பி வந்தேன் நானே ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிடு விழி நீர் தெளித்து ஒரு கோலமிட்டே உன்னைத்தானே உச்சி பகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்தில மேயுதுன்னு சொன்னாங்க
மேயுதுண்டு சொன்னதிலே நாயம் என்ன கண்ணாத்தா உள்ளமே உனக்குத்தான் உசுரே உனக்குத்தான் உள்ளமே உனக்குத்தான் உசுரே உனக்குத்தான் உன்னையும் என்னையும் பிரித்தால் உலகமில்லையே தன்னுக்கும் நினைக்கும் என்னைக்கும் இல்லங்கமில்லையே வாழ்ந்தால் உன்னோடு மட்டுமே வாழுவே இல்லையே உன்னோடு வந்து நான் சேருவேன் உள்ளமே உனக்குத்தான் உசுரே உனக்குத்தான் பாடுங்க பம்பை உடிக்க கொட்டி பரிவட்டம் மேலே கட்டி தங்கரதம் போல ஆடு தாரக்கள்ளி எந்த தாளத்தை கேட்டு ஆடு அச்சாரம் சொல்லி தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ சம்மதமே இது வேறாரும் படிக்காத மல்லிகை தோட்டமே யாராலும் படிக்காத மங்கள ராகமே தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ சம்மதமே ஒத்தையடி பாதையிலே ஊரு சனத்துங்கையிலே தூங்கல ஒத்தையடி பாதையிலே ஊரு சனத்துங்கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தலை போல் வாடுதம்மா என்னோட மனசு கிச்சலி சம்பா கிச்சலி சம்பா குத்தி எடுத்து மொச்ச குழம்பு வச்சு எடுத்து மாமாவி உனக்காகத்தான் உச்சிமல தோப்புல உச்சதல காயுது மச்சமல மாமல மல்ல கட்ட பாக்குது பக்கமந்து உரசு பார்க்கவா ஓ பந்தி வச்சு பசிய தீர்க்கவா மம்பட்டிய தோளுல வச்சு மடதறக்க போறான் மச்சான் மம்பட்டிய தோளுல வச்சு மடதறக்க போறான் மச்சான் மடைய திறந்து விடுங்க என் மச்சானே மயில் வந்து நீராடட்டும் மறிக்கொள்ளுந்தே ஏ மல்லிகைப்பூவே மறிக்கொள்ளுந்தே ஏ மல்லிகைப்பூவே மாமா மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு ஓ மஞ்ச மர வழியிலையா வந்து நிலு இந்த மாமா மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு ஓ மஞ்ச மர வழியிலையா வந்து நிலு சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க என்ன சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க பொண்டாட்டி கட்டிட்டு வாடான்னு சொன்னாங்க முன்னாடி கூட்டிட்டு வாடான்னு சொன்னாங்க கல்யாணம் செஞ்ச அன்னைக்கு ராத்திரி ஆசை வேணும்னாங்க அடி பொழுதாய ஊருக்கு அடி பொழுதாய ஊருக்கு வரதகத்துக்கு வெகு தூரம் போகணும் வேகமாமா கத்தளை வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ வண்டி சோலை சம்பாட்டானா கிட்டி வர உங்கிட்டானோ வாடா முன்னாலே வாடா முன்னாலே வாடா முன்னாள் எட்டு வச்சு வாடா முன்னாலே பத்து வீரல் பட்டது தொட்டதுண்டா சுடுதா சுடுதா ஆசையோடு அச்சம் வெக்கமுண்டா வருதா வருதா பத்து வீரல் பட்டது தொட்டதுண்டா சுகந்தா சுகந்தா ஆசையோடு அச்சம் வெக்கமுண்டா வருதா வருதா தென்னங்கில தென்றலைத்தான் பின்னிறது இங்கேதான் செவ்விரண்டு சேலை கட்டி மின்னிறது இங்கேதான் ஓ முந்தானைய இழுக்கட்டுமா நானில்ல ஒரு முத்தானத்தை பதிக்கட்டுமா கொஞ்சம் பொறு அடிப்போமே பொண்ணே கண்ணே இங்கே வாமா நான் பூவெடுத்து வைக்கணும் பின்னாலே அதை வைக்கிறப்போ செக்கணும் தன்னாலே ஏன் மச்சான் மச்சான் அய மல்லிய வச்சான் ஏன் மச்சான் மச்சான் மல்லிய வச்சான் வச்சதிலே என்னமோ உண்டாச்சு நான் பூவெடுத்து எடுத்து வைக்கணும் பின்னாலே அதை வைக்கிறப்போ சொக்கணும் தன்னாலே நன்றி நன்றி